विद्विषावगैः। ஓம் சாந்தி சாந்தி சாந்திக்கு. எல்லாம் உள்ள தில்லை நடராஜ பெருமானுடைய திருவடிகளை வணங்கியும், நமக்கெல்லாம் குருஸ்தானத்தில் இருக்கக்கூடிய சங்கரானந்தாஜி அவர்களுடைய திருப்பாதங்களை வணங்கியும், இங்கே கூடியிருக்கக்கூடிய மூச்சுக்களாக இருக்கட்டும் அல்லது ஜிங்ஜாக்ஸ் இருக்கட்டும், உங்களுக்கும் என்னுடைய முதற்கண் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். நாம் கடந்த 2 வகுப்புகளிலே ஜீவன் முக்தி விவேகத்தினுடைய முதல் பாட்டையும் 2வது பாட்டையும் பார்த்தோம். முதல் பாட்டிலே இந்த ஜீவன் முக்தி விவேகம் என்ற கிரந்தம் யாரால் எழுதப்பட்டது? வித்யாரண்யர் என்ற ஒரு பெரிய சீர்திருத்தவாதி, அவரால் எழுதப்பட்டது. அவர் ஞானி மட்டுமல்ல, அவர் சிருங்கேரியுடைய மடத்தினுடைய மடாதிபதியாகவும் அலங்கரித்தவர் என்பதை நான் கடந்த வகுப்பிலே உங்களுக்கு சொல்லியிருக்கின்றேன். அவ்வாறு அந்த வித்யாரண்யர் மிக அற்புதமான படைப்புகளை படைத்திருக்கின்றார். நாம் எல்லாம் கோனார் நோட்ஸ் படித்திருப்போம், இல்லை மற்ற நோட்ஸ்களை படித்திருப்போம். அதிலே எல்லா கருத்துக்களையும் கொண்டு வந்து அந்த நோட்ஸில் எழுதியிருப்பார்கள். படிப்பதற்கு மிகவும் எளிதாக இருக்கும். அதே மாதிரி தான் இவர் பலவிதமான கிரந்தங்களை உபநிஷதங்களையும் படித்து, வேதங்களையும் படித்து, வேதங்கள் அல்லாமல் யோக வசிஷ்டம், பாகவதம் எல்லா நூல்களையும் படித்து, எந்தெந்த கருத்துக்கள் எங்கெங்கே இருக்கிறதோ எல்லாத்தையும் எடுத்துக்கொண்டு நமக்கு ஈஸியாக கொடுத்திருக்கிறார். அது ஒரு பெரிய வரப்பிரசாதம் என்று நாம் நினைக்க வேண்டும். அவ்வாறு அந்த முதல் நூலிலே, முதல் கிளாஸ்லேயே நம்ம அவருடைய நூல் என்ன, அந்த நூலுடைய அமைப்பு எவ்வாறு இருக்கிறது என்றும் நாம் பார்த்தோம். எவ்வாறு 5 அத்தியாயங்களாக பிரிக்கப்பட்டுள்ளது என்றும் நாம் இதை பார்த்தோம். அவர் மற்ற நூல்களும் என்னென்ன நூல்கள் இருக்கிறார் என்ற ஒரு சிறு குறிப்பும் பார்த்தோம். திருக்ஷ விவேகம், ஆத்ம விசாரம், இந்த ஜீவன் முக்தி விவேகம் என்ற பல நூல்களை படித்திருக்கின்றார். இவ்வாறு அந்த முதல் வகுப்பிலே ஒரு இன்ட்ரோடக்ஷன் கிளாஸாக நாம் அதை பார்த்தோம். மற்றும் சந்நியாசத்தினுடைய முதல் இன்ட்ரோடக்ஷன் அங்கே கொடுத்தோம். விவிதிஷா சந்நியாசம், விவித் சந்நியாசம் என்று 2 பிரிவுகளாக நாம் பிரித்திருக்கின்றோம். அந்த 2ம் ஒன்று வேறு வேறு தான், அதில் ஒன்றும் சந்தேகம் இல்லை. அந்த இன்னைக்கு கிளாஸ்லேயே அதை பார்க்கலாம். ஒன்று விவிதிஷா சந்நியாசம், மற்றொன்று வித்வத் சந்நியாசம். அந்த சிரவணத்திற்கு இப்போல்லாம் நீங்கள் கேட்கறதெல்லாம் சிரவணம். இப்போ இதை படிச்சுட்டு போய் நிறையா சிரவணம் பண்ணி 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 படிச்சுட்டு அப்புறம் மனனத்தில் போய் உட்காரணும். மனனம் என்றால் முனி என்று சொல்கின்றோம். படித்த பிறகுதான் மனனத்திலே உட்கார வேண்டும். ஆக நம்ம தான் படித்துட்டோமே, ஒரு 4-5 உபநிஷதங்கள் படித்துட்டோம், சார் ஐயா சுவாமிஜி எடுத்ததெல்லாம் கிளாஸ்லாம் பார்த்துட்டோன்னு சொல்லி மனனத்தில் உட்கார்ந்திங்கன்னா திரும்பியும் சிரவணத்துக்கு தான் வர வேண்டியதாக போயிடும். அதனால் சிரவணம் கம்ப்ளீட்டாக முழுமையாக படிக்க வேண்டும், கேட்க வேண்டும். சிரவணம் எப்படி என்னென்ன கேட்கணும்? ஒன்று உபநிஷதங்களை கேட்க வேண்டும். பிரஸ்தானத்திரயம் என்ற நூல்களிலே நாம் படிக்க வேண்டும். பிரஸ்தானத்திரயம்னா என்ன? உபநிஷதங்கள் 108 உபநிஷதங்கள் இருக்கின்றன. 108 படிக்க முடியுமா சார் அப்படின்னா, அது ஒவ்வொருத்தங்களுடைய பக்குவ நிலைக்கு. ராமனுடைய கிட்ட வந்து அனுமான் கேட்கின்றான், ஐயா எனக்கு ஒரு முக்தி தருவதற்கு ஒரு வழி சொல்லுங்களேன் என்று கேட்கின்றான். அப்பொழுது ராமர் என்ன சொல்லுகின்றார்? ஒன்று முக்திக்கோ உபனிஷத்து என்று ஒன்று இருக்கின்றது, அதை போய் நீ படி என்று சொல்லுவார். அதுலேயும் உனக்கு ஞானம் வரவில்லை என்றால் ஐயா சொன்ன மாதிரி காலையில் மாண்டுக்கோ உபனிஷத்தை நீ படி என்று சொல்வார். மாண்டுக்கு உபநிஷத்துலையும் உனக்கு ஏற இல்லைன்னா 10 உபநிஷத்தை, மேஜர் உபநிஷத்தை படி என்று சொல்வார். அதுலேயும் முடியலையா, நீ என்ன மாதிரி இருக்கியா அப்படின்ற 108 உபநிஷத்தும் படிச்சிரு, நிச்சயமாக உனக்கு மனன நிலை வந்துவிடும். மனனம் என்றால் என்ன? ரீகால். எப்படி வந்து பசுமாட்டை அவுத்து விட்டால் உடனே என்ன பண்ணுது? போய் மேயுது இல்லையா? எல்லா புல்களையும் மேயுது. அதே மாதிரி தான் நமக்கு இந்த வகுப்பில் கிடைக்கக்கூடியது எல்லாத்தையும் சிரவணம் செய்ய வேண்டும். எல்லா உபநிஷத்துங்களையும் படிக்கலாம். அடுத்தது பிரஸ்தானத்திரயம் என்று சொல்லக்கூடிய பகவத்கீதையை படிக்கலாம். கடைசியாக பிரம்மசூத்திரத்தை படிக்க வேண்டும். படித்து விட்டால் நீ முழுமையாகி விட்டாய். அதில் ஒன்றும் சந்தேகம் இல்லை. இப்பொழுது மனனத்திலே உட்கார்ந்தால், எப்பொழுது பசுமாடு உட்கார்ந்து அசை போடுகிறதோ அதே மாதிரி தான் அசை போடுதல். இதற்கு பேர் மனனம் என்று பெயர். மனனம் முடிந்து விட்டது. மனனத்தில் எல்லா சந்தேகம்லாம் தெளிதல், வேற ஒன்றும் இல்லை. அது எல்லாத்தையும் திரும்பி ரீகால் பண்ணி இன்றைக்கே படிச்சுட்டு போயிட்டு திரும்பி அதை எப்போ நேரம் கிடைக்குதோ அதில் என்ன சொன்னார்கள் அப்படின்னு கொஞ்சம் கொஞ்சமாக அர்த்தத்தை ஸ்டடி பண்ணிக்க வேண்டியது. சந்தேகம் தெளிதல். தெளிந்த பிறகு நிதித்தியாசனத்தில் உட்கார்ந்தோம் என்றால் நமக்கு
ஞான நிஷ்டை ஏற்படும். அதுதான் ஞான நிஷ்டை என்று சொல்கிறோம், ஆத்ம விசாரம் என்று சொல்கின்றோம். அந்த நிதித்தியாசனம்னா வேற ஒன்றும் இல்லை, தியானம் வேற ஒன்றும் இல்லை, தியானத்தினுடைய தொடர்ச்சி தான். அது சமாதி நிலைக்கு கொண்டு போயிடும். அவ்வாறு அதைத்தான் நாம் நிதித்தியாசனம் என்று சொல்கின்றோம். தமிழில் என்ன சொல்லுவோம்? கேட்டல் தெளிதல், கேட்டல் தெளிதல், சிந்தித்தல், நிஷ்டை கூடுதல். இதை நாளும் நம்ம தமிழில் சொல்கிறோம். அதே தான், இதுவும் வேற ஒன்றும் இல்லை. கேட்டல், சிந்தித்தல், திரும்பி அதை என்னன்னு சிந்திக்கிறோம், அப்புறம் தெளிகிறது, தெளிந்த பிறகு நிஷ்டை கூடுதல். அதே தான் இதுலேயும் வேற ஒன்றும் இல்லை. அவ்வாறு அன்ற நம்ம வகுப்பிலே வித்வத் சந்நியாசம், விவிதேஷா சந்நியாசம் இரண்டையும் பார்த்தோம். சிரவணத்திற்கு முன்னால் எடுத்துக்கொண்டால் அது பேருக்கு விவிதேஷா சந்நியாசம் என்று பெயர். சிரவணத்திற்கு பிறகு நீங்கள் சந்நியாசம் எடுத்துக்கொண்டால் அதற்கு பேர் வித்வத் சந்நியாசம் என்று பெயர். அதான் அர்த்தம், வேற ஒன்றும் இல்லை. நான் ஞானம் எனக்கு வேண்டும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு என்ன பண்ணுறோம், போய் சந்நியாசத்தை எடுத்துக்கொள்கிறோம். அப்புறம் குருமார்களை நம்ம இது பண்ணிக்கிட்டு அங்கே போய் சிரவணம் செய்கின்றோம். அதனால் அதுக்கு பேர் விவிதிஷா சந்நியாசம் என்று பெயர். எனக்கு நேரம் கிடைக்குது, அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக நான் படிச்சுக்கிறேன் சார், கேட்டுக்கிறேன் சார், எல்லாத்தையும் கேட்டுக்கிறோம். கேட்டுட்டு என்ன பண்ணுறோம், அப்புறம் ஒரு நல்ல குருவாக பார்க்க வேண்டும், குருவை பார்த்து சந்நியாசம் எடுத்துக்கொள்ள வேண்டும். அதற்கு பேர் என்னது, வித்வத் சந்நியாசம் என்று பெயர். இது ரெண்டு தான். இப்போ இரண்டிலுமே காமனாக சொல்லக்கூடியது என்ன சொல்லணும், நம்ம அன்னைக்கு குடிசக சந்நியாசம் என்று ஒரு பிரிவு இருக்கிறது, பகுதக சந்நியாசம் என்று இருக்கிறது, ஹம்ச சந்நியாசம், பரமஹம்ச சந்நியாசம் என்று 4 வகையாக நாம் இதை பிரித்திருக்கோம் என்று கடந்த வகுப்பிலே பார்த்தோம். குடிசகனை என்னது, ஒரு கிராமத்திலிருந்து பக்கத்தில் வெளியில் போய் ஒரு குடிசையை போட்டுட்டு சன்னியாசம் இருந்தான்னா ஊருக்குள்ளே வரக்கூடாது, அதுக்கு பிறகு அங்கேயே இருக்க வேண்டியதான். அவ்வாறு இருந்தால் அதுக்கு பேர் குடிசக சந்நியாசம் என்று சொல்கின்றோம். ஆள் நல்லா வலிமையாக இருக்கிறான், ஊரெல்லாம் கம்ப்ளீட்டாக ஸ்தலராத்திரை போகலாம், அது போன வகுப்பிலே நாம் பார்த்தோம், எவ்வளோ நாள் தங்கலாம் அதெல்லாம் பார்த்தோம். அவ்வாறு அதுக்கு பேர் பகுதக சந்நியாசம் என்று பெயர். அடுத்தது அதிலே தீவிரமாக இருக்கிறது, அதி தீவிரமாக இருக்கிறது. தீவிரமாக இருந்தால் ஹம்ச தியானம், ஹம்ச சந்நியாசம் என்று சொல்கின்றோம். அதி தீவிரமாக இருந்ததுன்னா பரமஹம்ச தியான சந்நியாசம் என்று சொல்கின்றோம். இவ்வாறு 4 வகை பிரித்திருக்கின்றோம். இந்த 4 வகையான சந்நியாசம் வித்வத் சந்நியாசத்திற்கும் பொருந்தும், விவிதேஷா சந்நியாசத்திற்கும் பொருந்தும், அதில் ஒன்றும் சந்தேகம். இவ்வாறு அந்த கடந்த வகுப்பிலே சிந்தித்ததை நாம் பார்ப்போம். இன்று நாம் என்ன பார்க்கிறோம்னா, விவிதேஷா சந்நியாசத்தை எவ்வாறு நிரூபணம் செய்ய வேண்டியது. நல்ல அழகான கருத்துக்களை கொடுத்திருக்கின்றார். இந்த கருத்துக்கள்லாம் நமக்கு கிடைக்காது, உங்களுக்கு திடீர்னு நம்ம கொண்டு இவ்வளோ கருத்துக்களை கொடுக்குறாரு. அதேமாரி வித்வத் சந்நியாசத்திலும் நல்ல கருத்துக்களை கொடுத்திருக்கின்றார். அதனுடைய நிரூபணத்தை இன்று நாம் சிந்திக்க இருக்கின்றோம். முதலிலே விவிதேஷா சந்நியாசத்தை பற்றி நாம் இன்று சிந்திக்கலாம். முதல்ல அதற்கடுத்தது வித்வத் சந்நியாசம் நேரத்தை பொறுத்து ஆரம்பிக்கலாம். எப்பொழுதுமே நாம் முதல் பாடல் அந்த மங்கள வாழ்த்தை தொடங்கிவிட்டு தான் எப்பொழுதுமே செய்ய வேண்டும். யஸ்ய நீ ஸ்வாசிதம் வேதா யோ வேத பியோ அகிலம் ஜகத் நிர்மமே தமகம் வந்தே வித்யா தீர்த்த மகேஸ்வரம். இப்போ விவிதேஷா சந்நியாசத்துக்கு நம்ம நிரூபணத்திற்கு வந்துவிட்டோம். இந்த நிரூபணத்தில் முதல்ல என்ன சொல்கிறாரு, இந்த முதல் ஸ்லோகத்தில் முதல்ல அழகாக சொல்கின்றார், லோகோ, லோகோன்னா லோகம், வேற ஒன்றும் இல்லை, லோகோ கி துவிதித. துவிதித என்றால் 2 என்ற அர்த்தம், திரிதிதன 3, துவின்னா 2. லோகோ மொத்தம் லோகம் எத்தனை இருக்கிறது, 2 இருக்கின்றது என்று முதல் ஸ்லோகத்திலே கூறுகின்றார். என்னென்ன, ஆத்மலோகோ, ஒன்று என்னது ஆத்மலோகோ, இன்னொன்று அனாத்மலோகோஸ், 2 இருக்கிறது. ஆத்மலோகம், அனாத்மலோகம், அவ்வளோதான். நம்மளது வேகம் என்று சொல்கின்றோம். வேகத்தில் முதலாக தெரிந்துவிட்ட ஆத்ம அனாத்ம வேகம் என்று சொல்கின்றோம். எது நமக்கு முக்கியமாக, நிறைய பேர் பக்கத்தில் எல்லாம் போட்டு பக்கத்து வீட்டில் எல்லாம் கதை பேசிட்டு உட்காந்துருப்பாங்க, அது தேவையா? இந்த நேரத்தில் ஏதாவது ஒரு நல்ல புக்கை படிக்கலாமா அப்படின்னு நம்ம யோசனை பண்ணுறது விவேகம். அது ஆத்ம, அதுதான் விவேகம் என்று சொல்கின்றோம். அதேமாரி இது ஆத்மலோகம் என்று பெயர், மற்ற எல்லாமே அனாத்மலோகம் என்று சொல்கின்றோம். ஆத்மலோகத்தினால நல்ல பிரயோஜனம் இருக்கிறது, அனாத்மலோகத்தில் பிரயோஜனம் எதுவும் கிடையாது. இவ்வாறு ஆத்மலோகோ அனாத்மலோகஸ் 2 இருக்கிறது என்று சொல்கின்றார். சன மேலும், சமஸ்கிருதத்தில் சன மேலும், இது இப்பொழுது சொல்கிறேன். இதில் என்னன்னா தத்ர அனாத்ம
லோகஸ்ய திரைவித்தியம் என்று சொல்லுகின்றார். தத்திரன்னா அதுக்கு பிறகு பிறகு அனாத்ம லோகஸ்ய திரைவிதம். இப்போ திரைன்னா எத்தனை? 3 இல்லையா? அனாத்ம லோகம் மொத்தம் 3 இருக்கிறது என்று அடுத்த வரியிலே சொல்கின்றார். பிருகதாரண்யே கே திருதிய அத்தியாய ஸ்ரூயத்தையே என்று சொல்கின்றார். மிக அழகாக சொல்கின்றார். நல்லா புரியுது நமக்கு. பிருகதாரண்ய உபனிஷதம் இருக்கிறதுலேயே மிகப்பெரிய உபனிஷதம் பிருகதாரண்யம். பிருகதாரண்யம் நம்ம தஞ்சாவூர்ல கோயிலில் பார்த்தோன்னா பிருகதாரண்யேஸ்வரர்னு சொல்கிறோம். இருக்கிற லிங்கத்திலே அதான் பெருசு. பிருகதாரண்யம் பெருசு. அதேமாதிரி பிருகதாரண்ய உபனிஷதம் மிகப்பெரியது. அந்த உபனிஷத்திலே திருதிய அத்தியாயம் 3வது அத்தியாயத்திலே சொல்லப்பட்ட சுரியத்தை என்றால் சொல்லப்பட்டது. மிக அழகாக சொல்லியிருக்கின்றார். ஒன்று ஆத்மலோகம் அனாத்மலோகம் என்று 2 பிரிவாக இருக்கிறது. அதிலே பார்த்தோம்னா அடுத்தது அனாத்ம லோகத்தில் பார்த்தோம்னா மொத்தம் எத்தனை இருக்கிறதுல 3 இருக்கின்றது. பிருகதாரண்ய உபனிஷத்திலே 3 இருக்கிறதாக சொல்லியிருக்கின்றார். இப்பொழுது ஆத்மலோகம் அனாத்மலோகம் என்ற லோகமானது 2 விதம் ஆகும். அதில் ஆத்மலோகம் 3 விதமாக பிரிக்கப்பட்டுள்ளது. இன்னும் ஆத்மலோகத்தை 3 விதமாக நம்ம பிரித்திருக்கிறோம். அதேமாரி அனாத்மலோகமும் 3 விதமாக பிரிக்கப்பட்டிருக்கிறது. அனாத்மலோகத்தில் என்ன 3 பிரிவாக பிரிக்கப்பட்டிருக்கிறது? மனுஷலோகா, நம்ம இருக்கிற உலகம் மனுஷலோகா ஒன்று. இன்னொன்று பித்ருலோகா, இன்னொரு உலகம் மேலே இருக்கிறது பித்ருலோகம். 3வது தேவலோகம் என்று ஸ்வர்க்கலோகம் என்று சொல்கின்றோம். இதெல்லாம் இந்த 3 விதமாக பிரிக்கப்பட்டிருக்கின்றது. அதாவது பூர்புவ ஸ்வகா தஸ்ஸ விதுர் வரேண்யம் பர்கோ தேவஸ்ய தீமகி தியோயோன பிரசோதயாத். அதில் தான் பூர்புவ ஸ்வக. ஸ்வகன்னா சொர்க்கம், புவன்னா பித்ருலோகம், பூர்னா நம்ம இங்கே இருக்கிறது. இது பூர்புவ ஸ்வகா. அதுதான் வேற ஒன்றும் இல்லை. காயத்ரி மந்திரத்தில் இதைத்தான் சொல்லியிருக்கின்றார்கள். அடுத்தது இப்போ முதல் புரியுது உங்களுக்கு. மொத்தம் ஆத்மலோகம் அனாத்மலோகம், அப்புறம் 3 பிரிவாக இருக்கிறது. மனுஷலோகம், பித்ருலோகம், தேவலோகம் என்று 3 பிரிவாக பிரிக்கப்பட்டிருக்கிறது. இதெல்லாம் பிருகதாரண்ய உபனிஷத்திலே மிக விரிவாக கூறப்பட்டுள்ளது என்று சொல்கின்றார். அடுத்ததாக 2வது ஸ்லோகத்துக்கு இப்போ நம்ம போகலாம். அத திரையோவாவலோகா மனுஷலோகா பித்ருலோகா தேவலோகா இதி சோ அயம் மனுஷலோகா புத்திரைனவ ஜயோ நான்யேன கர்மனா கர்மனா பித்ருலோகா வித்யா தேவலோகாக. அவ்வளோதான். ரொம்ப அழகாக சிம்பிளாக அழகாக சொல்லியிருக்கிறாரு. இதில் என்னென்னா அதை என்ன பிறகு அதங்கிறது மங்கள வாத்தியம் சமஸ்கிருதத்தில் என்று அர்த்தம். அந்த திரையோன்னா 3 இருக்கிறது. திரையோபாவ லோகா மொத்தம் 3 லோகங்களாக பிரிக்கப்பட்டிருக்கின்றது. ஒன்று மனுஷலோகாங்கிறது நம்ம இருக்கக்கூடியது. 2வது பித்ருலோகா, 3வது தேவலோகா. இவ்வளவுதான் அப்படின்னு சொல்லுகின்றார். சோன்னா நம்ம சமஸ்கிருதத்தில் போடுறோம் இல்லையா, அவற்றில் சோன்னா அவற்றில் அயம் இந்த மனுஷலோகா. அடுத்து முதல்ல சொல்ற மனுஷலோகா புத்திரேன இவ ஜய்யோ. இந்த லோகத்தில் நம்மளுடைய புத்திரர்களால் ஜெயிக்க முடியும். ஏன்னா நம்மளை மாதிரியே இருப்பான். யார்ப்பா நீ பார்த்தா உங்களை சொல்லி அவங்க அப்பாவா நீ பையனான்னு கேட்பாங்க. உங்களை ஜெயிக்கிறதுக்கு அவன் புத்திரன் மிக முக்கியம். புத்திரேன இவ ஜய்யோ. அதனால புத்திரன் இருந்தால் தான் இந்த உலகத்திலே ஜெயிக்கலாம். அவன் தான் எல்லாத்தையும் தொடரான். நம்ம என்ன நினைக்கிறோமோ நம்மளால் முடியாது. நம்ம அப்பா நம்மளை நல்லா படிக்க வச்சிருக்க முடியாது. அவங்களுடைய ஃபைனான்ஷியல் சூழ்ச்சிட்டு இருக்கும். ஆனால் நம்ம என்ன பண்ணுவோம், பையனுக்கு அதை தீர்த்து வைப்பதற்காக நன்றாக படிக்க வைப்போம். அப்போ அவன் இருக்கிறதுனால தான் நம்ம இந்த உலகத்தில் ஜெயிக்க முடியும். புத்திரைனைவா ஜெய்யோன்னா ஜெயிக்கலாம்னு அர்த்தம். ஒன்று. நான் ஏன கர்மனாவனால கர்மங்கள் செய்வதனால முடியாது இது அப்படின்னு சொல்கிறார் 2வது. அடுத்ததாக கர்மனா பித்ருலோகா. கர்மனா நல்ல கர்மங்கள் செஞ்சோம்னா என்ன பண்ணலாம், பித்ருலோகத்துக்கு போகலாம். இது 2வது. கர்மனா பித்ருலோகா. நீங்கள் மனப்படமே பண்ணிக்கலாம். என்னென்ன கர்மனா பித்ருலோகா, வித்யா தேவலோகா. வித்யா படித்தோம்னா நிறையா உபனிஷதங்கள் படிக்க நமக்கு என்ன ஆகும், மனத்தெளிவு கிடைக்கும். மனத்தெளிவு கிடைக்க நமக்கு கொஞ்சம் கொஞ்சமாக ஆத்ம ஞானத்தை கிட்டலாம்.
ஆத்ம ஞானம் கிடைக்கும்போது ஆத்ம நிஷ்டையும் இங்கே கிடைக்கலாம். இந்த தெளிவு எப்பொழுது ஏற்படும்? பல நல்ல நூல்களை படிக்கும் பொழுது நமக்கு தெளிவு ஏற்படும். இந்த தெளிவு இருந்தால் தான் அந்த ஞானத்திற்கு நம்ம போக முடியும், ஞான நிஷ்டையும் ஏற்படும். அதனால் வித்யா தேவலோகா என்று இந்த 2வது ஸ்லோகத்திலே அந்த பிருகதாரண்ய உபநிஷத்திலே 1:5-16வது ஸ்லோகம் இதிலே கூறப்படுகிறது. இது என்று சொல்கின்றார். இந்த மனுஷலோகம், பித்ருலோகம், தேவலோகம் என்று லோகங்கள் 3 மட்டுமே ஆகும். அவற்றில் இந்த மனுஷலோகமானது புத்திரினாலேயே ஜெயிக்கப்படும். அதற்கு வேறாக கர்மத்தினால் அல்ல. கர்மத்தினால், புண்ணியத்தால். கர்மம்னா 2 கர்மம் இருக்கு, பாவ கர்மமும் இருக்கு, புண்ணிய கர்மமும். அது நம்ம என்ன செய்யணும்? நல்ல கர்மங்களே செய்ய வேண்டும். நிறைய உபாசனை பண்ணுறது, ஆலம்பனம் பண்ணுறது. உபாசனை என்னென்னது? நிறைய மந்திரங்கள் ஜபம் பண்ணுறது. இதெல்லாம் உபாசனை, இறைவனை உபாசிக்கிறது. அந்த உபாசிக்கிறதுல கூட 3-4 விதமாக இருக்கிறது. ஒன்று பிரதீகம் என்று பெயர். இந்த உபாசனை பண்ணுறதுல பிரதீகம். பிரதீகம்னா ஒரு உருவன், கிருஷ்ணன் பொம்மையோ இல்லை சிவலிங்கத்தையோ இல்லை முருகனையோ வைத்து நம்ம ஆலம்பனம் பண்ணுறது, அதை வச்சு நம்ம கும்பிடுறது ஒன்று. அதுக்கு பேர் உருவ வழிபாடு என்று பெயர், உருவத்தை. அடுத்ததாக சம்பத் என்று பெயர். 2வது உபாசனை சம்பத். சம்பத்துன்னு என்னென்னா, அந்த கிருஷ்ணனை வழிபடும் போது அவர் செய்த லீலைகள்லாம் நம்ம ஞாபகத்துக்கு வரணும். என்னென்னா, பயங்கரமான ஒரு சின்ன வயசுலேயே ஒரு பெரிய இதெல்லாம் நிறைய ஜாதகம் பண்ணியிருக்கிறார் இல்லையா? அந்த லீலைகள்லாம் நம்ம ஞாபகத்துக்கு வரவழைச்சி அவரை கும்பிடும்போது அது 2வது முறை வழிபாடு. இதற்கு பேர் சம்பத் என்று பெயர். சம்பத் என்றால் தொடர்பு என்று அர்த்தம், வேற ஒன்றல். அடுத்ததாக 3வது அகம் கிரக உபாசனை என்று பெயர். இது 3வது அவருடைய சிறப்பை பற்றியே மனசில் நினைத்து நம்ம சந்தோஷப்படுவது. இது 3வது அகங்கிரக உபாசனை. இதேமாரி உபாசனை நல்ல கிரகம், இதெல்லாம் நல்ல கர்மா என்று பெயர். இதேமாரி பண்ண நமக்கு என்ன ஆகுது? ஆட்டோமேட்டிக்காக நமக்கு உபாசனை கர்மங்கள் நல்லா இருப்பது. கர்மனா பித்ருலோகா கிடைக்கிறது. அடுத்ததாக இந்த வித்யாவினால், தேவதா உபாசனையினால், இந்த உபாசனை என்பது மந்திரங்கள் சொல்றது, வெளியில் சொல்லலாம், மனசுக்குள்ளாரையும் சொல்லிக்கலாம், அந்தர்முகமாகவும் சொல்லிக்கலாம், பகுமுகமாகவும் சொல்லிக்கலாம். இவ்வாறு இதனால் தேவதா உபாசனையினால் நமக்கு தேவலோகம் அடையப்படும் என்று கூறுகின்றார் என்று பிருகதாரண்ய. நம்ம சொல்லலை, இது யாரு? நான் சொல்லலை. யார் சொல்கிறா? பிருகதாரண்ய உபனிஷத்திலே உபனிஷதம் என்பது மிக அருமையான கருத்துக்களை உண்மை வழி உருவத்திலே சொல்லக்கூடியது. இதெல்லாம் இந்த அது அடுத்தது என்னென்னா, லோக்கியதே திருச்சியதே புஜ்யதே இதி லோகம் என்று சொல்கின்றார். இந்த லோகம்னா என்னது? எதிர் மனுஷ லோகமாக இருக்கட்டும், இல்லை பித்ருலோகமாக இருக்கட்டும், இல்லை தேவலோகமாக இருக்கட்டும், அது பார்க்கப்படுவது. நம்ம கண்ணால் பார்க்குறோம் லோகத்தை. இதை பார்க்கப்படுவது. அடுத்தது அனுபவிக்கப்படுவது. இதை நாம் அனுபவிக்கின்றோம். இங்கேருந்து அனுபவிக்கிறோம் எல்லாத்தையும் இல்லையா? அனுபவிக்கக்கூடியது எதுவோ அதுதான் லோகம் ஆகும். அதுதான் லோகம். எதிர் பித்ருலோகமாக இருக்கலாம், மனுஷ லோகமாக இருக்கலாம். எதை நம்ம பார்க்கின்றோமோ அனுபவிக்கின்றோமோ அதுதான் லோகம் என்று நாம் சொல்கின்றோம். அடுத்தது பார்த்து அனுபவிப்பதே லோகமாகும். பார்க்கிறோம், அனுபவிக்கின்றோம். அதனால் சில பேர் சொல்லுவாங்க, இந்த உலகத்துக்கு வந்த பிறகு சந்தோஷமாக என்ஜாய் பண்ணு. ஏன் எல்லாத்தையும் துர்க்கத்திலே எடுத்துக்கூடாது? நல்லா என்ஜாய் பண்ணுங்க. இருக்கிற சொந்தக்காரங்க, உறவினர்களோ, குழந்தைகளோ, அதை வைத்து நம்ம சந்தோஷமாக இருக்கலாம். இது நம்மளுடைய மனப்பண்பாடு தான், அது வேற ஒன்றும் இல்லை. அவ்வாறு இது ஒவ்வொருவருக்கும் மாறுபாட்டை உடையதாகும். ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒரு வித்தியாசமாக இருக்கிறது. அதனையே ஆத்மலோகம், அனாத்மலோகம் என்று சொல்கின்றோம். அதுதான் நம்ம என்ன சொல்கிறோம்? ஆத்மலோகமாகவும் அனாத்மலோகம் என்று சொல்கின்றோம். ரைட். இப்போ 2வது. அடுத்தது 3வது ஆத்மலோகஸ்ய தத்ரைவ ஸ்ரூயதே. ஆத்மலோகஸ் சொல்லுங்க பார்ப்போம். ஆத்மலோகஸ் ச தத்ரைவ ஸ்ரூயதே யோகாவா அஸ்மால் லோகாத் ஸ்வம் லோகம் அதிர்ஷ்டவா பிரைதி ச ஏனம் அவிதிதோ ந புனக்தி. இது பிருகதாரண்ய உபனிஷத்தில் இருக்கிறது. 1:4-15வது ஸ்லோகம் இது. இதில் என்ன சொல்கிறாருன்னா, ஆத்மலோகத்தை பற்றி பிருகதாரண்ய உபனிஷத்தில் கூறப்பட்டுள்ளது. என்ன கூறுகிறாருன்னா, ஆத்மலோகஸ தத்ரைவ. எவன் இந்த லோகத்தில் இருந்து தன்னுடைய சொந்த லோகத்தை அறியாமல் இறந்து போகின்றானோ இந்த ஆத்மாவை அறியா காரணத்தினால் காப்பாற்றப்படுவதில்லை. அவன் ஆத்மாவை அறியாமல் மனுஷனாக படைக்கப்பட்டது எதுக்கு? திருமணம் செய்து கொண்டு பிள்ளைகளை நினைத்து கொண்டு அதற்காக கடைசி வரைக்கும் இருக்கிறது, சம்பாதிப்பது, இது கிடையாது.
மனிதனாக படைக்கப்பட்டதே நீ ஆத்மாவை உணர வேண்டும் என்பது தான். அது அவங்களுடைய நிலையை பொறுத்திருக்கிறது. நீ என்று ஆத்மாவையே நினைத்து கொண்டிருந்து ஆத்ம நிஷ்டை ஆத்ம ஞானம் கிடைத்து விட்டால் மறுபிறப்பு உனக்கு கிடையாது. அந்த பிறப்பு அதுக்காக தான் மனுஷனேகோ படைக்கப்பட்டது. அது சில பேருக்கு தெரியுது, சில பேருக்கு அது அந்த நினைப்பே வர்றதில்லை. அவ்வாறு இதைத்தான் இந்த ஸ்லோகத்திலே கூறப்பட்டுள்ளது. அதில் என்ன சொல்கிறாருன்னா, ஆத்மலோகஸ்த தத்ரைவ ஸ்ரூயதே. நான் சொல்லுகிறேன், யோகவா என்றால் எந்த ஒருவன் அஸ்மாத் லோகாத் இங்கு இருக்கக்கூடிய இந்த உலக ஞான ஆத்மலோகத்தை அறியாமல் பிரைதீச ஏனம் இறந்து போகின்றானோ அவிதிதோ ந புனக்தி, அவன் திரும்பி திரும்பி என்னாவது அவன் பிறந்து கொண்டே இருக்கின்றான் என்றுதான் இந்த ஸ்லோகத்திலே மிக அழகாக கூறுகின்றார். அப்ப அந்த 4 விதமான கர்மங்களும் இருக்கின்றது. நல்ல வித கர்மங்கள்னு சொன்னோம் இல்லையா, அதுல இஷ்டம், பூர்த்தம், தத்தம், தானம், இந்த 4ம் நல்ல கர்மங்களாக கருதப்படுகிறது. இஷ்டம்னா என்ன? இஷ்ட யாகம் நிறையா அந்த காலத்தில் வந்து அக்னி ரிச்சுவல்ஸ் நிறையா டெய்லி என்ன பண்ணுவாங்க, பிராமணாலாக இருக்கிறவங்க இல்லை 3 வர்ணத்தார யாகம் வளர்க்கலாம். அந்த யாகம் வளர்க்குறது அது டெய்லி செய்யக்கூடியது அக்னி கோத்திரம் என்று பெயர். அந்த அக்னி கோத்திரத்துக்கு பேர் இஷ்டம் என்று பெயர். பூர்த்தம் என்றால் மற்றவர்களுடைய தேவையை நினைத்து பூர்த்தி செய்வது. பக்கத்துட்டுக்காரர் ரொம்ப நல்லா பண்பு நமக்கு நல்ல நேரத்தில் உதவி பண்ணியிருக்கிறான். இப்போ ஏதோ ஒரு பையன் படிக்க வைக்கிறதுக்காக ஃபீஸு கம்மியாக இருக்குது, அதனால் அவனை படிக்க வைக்க முடியல அப்படின்னு நம்ம கேள்விப்பட்டாவே நம்ம என்ன செய்யலாம், ஏன்பா ஏதாவது தேவையா உனக்கு, நான் கொஞ்சம் தட்டுமா, என்கிட்ட இருக்கிறது தட்டுமா அப்படின்னா அவனுடைய இஷ்டத்தை நம்ம அதை பூர்த்தி செய்கின்றோம். அதற்கு பேர் பூர்த்தம் என்று பெயர். அடுத்தது தத்தம் என்றால் அது பிறருக்கு கொடுக்கக்கூடியது, தானமாக கொடுக்கக்கூடியது. அடுத்தது தானம் என்பதும் அதுவும் தான் தானமாக கொடுக்கக்கூடியது. தானத்திலே 2 வகையாக இருக்கின்றது. ஒன்று அந்தர்வேதி தானம், அடுத்தது பகிர்வேதி தானம் என்று பெயர். அந்தர்வேதி தானம் தான் யஜ்ஞம் வளர்க்குறது. யஜ்ஞம் வளர்த்த அந்த ஐயர்களுக்கெல்லாம் நம்ம கிறிஸ்துகளுக்கெல்லாம் கொடுக்கக்கூடியது. இது அந்தர்வேதி தானம் என்று பெயர். பகிர்வேதினா வெளியில் எடுத்துகிட்டு போய் அவங்களுக்கு உணவு கொடுக்கறதோ, அதை கொடுக்கறதோ, துணிமணி கொடுக்கறதோ, அது வந்து பகிர்வேதி தானம் என்று பெயர். இவ்வாறு இந்த கர்மங்களிலே 4 விதமான கர்மங்கள் மிக முக்கியமாக கருதப்படுகின்றது. ஒன்று இஷ்டம், பூர்த்தம், தத்தம், தானம். வேற ஒன்றும் நமக்கு தெரிஞ்சது தான் எல்லாமே. இதில் வார்த்தைகள் தான் கொஞ்சம் கொஞ்சம் நமக்கு தெரியாததாக இருக்கிறது, அவ்வளோ. இவ்வாறு இந்த உலகத்தில் இருக்கிற லோகத்தில் இருந்து கொண்டு தன்னுடைய சொந்த லோகம்னா இந்த ஆத்மலோகம். அந்த ஆத்மலோகம் எப்படி தெரியும் நமக்கு? அது மேகத்தை சூரியன் எவ்வாறு மறைத்து கொண்டிருக்கின்றதோ அதே மாதிரி தான் நமக்கு என்ன ஆகுது, ஆசை எல்லாமே, லோகம், விருப்பு எல்லாமே என்ன பண்ணுது, அந்த மேகமாக நின்று அந்த ஆத்மாவை நம்ம உணர ஒட்டாமல் தடுக்கின்றது. அது எப்பொழுது விலகுகின்றதோ கொஞ்சம் கொஞ்சமாக ஆசை, அதே விவேகம், வைராக்கியம் இதெல்லாம் இருக்கும் பொழுது கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மேகங்கள் விலகி நம்முடைய ஆத்மாவை நம்ம உணர முடியும். அதுதான் ஆத்மலோகம் என்று பெயர். இந்த அறியாமல் இறந்து போகின்றானோ அவன் இந்த ஆத்மாவை அறியாம காரணத்தினால் காப்பாற்றப்படுவதில்லை. அவனால் காப்பாற்ற முடியாது. அதாவது மறுபடியும் மறுபடியும் பிறந்து இறந்து இந்த சம்சாரத்தையே அவன் அடைகின்றான் என்று இந்த ஸ்லோகத்திலே கூறப்பட்டுள்ளது. அடுத்ததாக 4வது ஸ்லோகத்திலே ஆத்மானம் ஏவலோகம், ஆத்மானம் ஏவலோகம் உபாசீத ய ஆத்மனாம் ஏவலோகமும் உபாஸ்தே ந ஹாஸ்ய கர்மஷியதே. இது பிருகதாரண்ய உபநிஷத்திலே கூறப்பட்டுள்ளது 1:4-15. இதில் என்ன சொல்றாருன்னா, ஆத்மாவையே லோகம் என்று உபாசிப்பாயாக, நீ அதை உலோகம் என்று செய்து கொண்டிருக்கிறாய். எவன் அந்த ஆத்மாவையே லோகம் என்று உபாசனை செய்கின்றானோ அவனுடைய கர்மங்களானது அதுக்கு வீணாக போவதில்லை. அதனுடைய பயன்கள் அனைத்தையும் மோட்சத்தையும் தருகின்றது என்று இதற்கு அர்த்தம் என்று பெயர். அதனால் நீ ஆத்மலோகத்தை கொஞ்சம் கொஞ்சமாக உணர வேண்டும். அது எப்படி அந்த ஆத்மா உணர்றது? நிறைய இதில் நமக்கு இந்த பாடத்திலே நிறைய வருது. ஒன்று வந்து வாசனாஷயம், ஒன்று வந்து வாசனாஷயம், மனோநாசம். அதாவது நம்மளுடைய வாசனைகள் தான் மனத்தினுடைய எண்ணங்களாக வருகிறது. அது எல்லோரும் தெரிஞ்சுங்க. நம்ம வாசனைன்னா நம்ம நினைக்கக்கூடியதாக இருக்கலாம், இல்லை பூர்வ ஜென்மத்தினுடைய வாசனையாக இருக்கலாம். அது ஏதோ ஒரு இடத்துல ஸ்டோர் ஆகிட்டே இருக்குது. அந்த வாசனை தான் ஃபில்ம் ரோல், அதுதான் ஃபில்ம் ரோல் ஆகிட்டு இருக்குது, வேற ஒன்றும் இல்லை. அதுலேருந்து தான் ப்ரொஜெக்டர் வெளில வந்து என்ன ஆகுது, மனசை ஸ்க்ரீனில் ஓடிக்கிட்டே இருக்குது. மனசு ஓடிக்கிட்டே இருக்குல்ல, என்றைக்கும் அது கொண்டு ஓய்வே இல்லை. அதுக்கு
எல்லாத்துக்கும் ஓய்வு கொடுத்தாலும் தூக்கத்துலேயே என்ன பண்ணுது, கனாவாக வந்து துன்புறுத்துது. ஒன்லி சுசுப்தியில் அது மட்டும்தான் நமக்கு அது கொஞ்சம் ரெஸ்ட் கொடுக்குது. அப்போ மனசு அது ஓடிக்கிட்டே இருக்கு ஏதாவது இடத்துல. அப்போ அந்த மனசு ஓடிக்கிட்டே இருக்கு, ஸ்க்ரீனில் படம் ஓடிக்கிட்டே இருக்கிறதுக்கு காரணம் என்ன? இந்த இதுதான் வாசனாஷயம் தான். நினைக்க நினைக்க தான் என்ன ஆகுது, அது ப்ரொஜெக்ட் ஆகுது. அப்போ மனசில் உள்ள எண்ணங்க இதை ஸ்க்ரீன் ஆஃப் பண்ணணுன்னா என்ன பண்ணணும்? ஸ்க்ரீன் ஆஃப் பண்ணணுன்னா என்ன பண்ணுறது? ப்ரொஜெக்டர் ஆஃப் பண்ணணும் இல்லையா? அந்த ப்ரொஜெக்டர்னா என்னது? அதுதான் வாசனாஷயம். அந்த வாசனாஷயத்தை நிறுத்தி கொஞ்சம் கொஞ்சமாக அதை மூடி விட்டாவே ஆட்டோமேட்டிக்காக மனசில் ஓடிக்கிட்டே இருக்காது தேவையில்லாத எண்ணங்கள். அது தேவையில்லாத, அது எதுவுமே 80% நமக்கு அது தேவையில்லாமல் தான் வருது. அப்போ வாசனாஷயம் அண்டு மனோநாசம், இது நம்ம அடுத்ததில் படிக்க போகிறோம். இதுதான் முக்திகோ உபநிஷத்தில் ராமர் இவனுக்கு அனுமன் சொல்கிறார், ரொம்ப அழகாக சொல்கிறார். இதுதான் நீ என்ன பண்ணுப்பா, ஜீவன் முக்தி உனக்கு விவேக முக்தி வேணும்னா முதல்ல மனோநாசமும் அந்த வாசனாஷயத்தை நிறுத்து என்று சொல்லுவார். எப்படி வாசனாஷயத்தை நிறுத்துறது? நல்ல எண்ணங்கள் அது பாட்டு இருக்குது நம்ம மனசில். இல்லை வாசனை வந்து நல்ல வாசனை இருக்கும், கெட்டதும் இருக்கும். அந்த கெட்ட வாசனை வரும்போது கொஞ்சம் கொஞ்சமாக வேண்டாம்ப்பா, நீ இப்போ வேண்டாம், எனக்கு வேண்டாம், கொஞ்சம் கொஞ்சமாக அதை ஒதுக்கி விட்டு நல்ல வாசனைகளையே வரும்பொழுது அப்போ படமும் நல்ல படமாக மனசில் ஓடிக்கிட்டு இருக்கும். அந்த வாசனையை கொஞ்சம் கொஞ்சமாக ஷயம் பண்ண வேண்டும். அதற்கு கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம தான் அதை மாற்றி நல்ல வாசனைகளாக கொண்டாட வேண்டும், வேற இல்லை. இவ்வாறு அந்த 4வது இதிலே அது கூறப்பட்டுள்ளது. அடுத்தது 5வதுலே யோ மாம் சாதிக பிண்ட லட்சணாத் ஸ்வம் லோகம் பரமாத்ம ஆக்கியம் அகம் பிரம்மாஸ்மி இதி அவிதித்வா மிரியதே ச ஸ்வோலோகோ பரமாத்மா அவிதிதோ அவித்யா வியவகித சன் ஏனம் அவேதிதாரம் பிரேதம் மிருதம் ந புனக்தி சோகமோகாதி தோஷ அபநயனேன ந பாலயதி உபாசகஸ்ய க நிஸ்தம் கர்மண ஸ்ரீயதே ஏகபலதானனே உபஷீனம் ந பவதி காமித சர்வபலம் மோஷம் ததாதி இத்தியர்த்த. இது நல்லாக ஒரு சின்ன உபனிஷதம், ஐத்ரேய உபனிஷதம் என்று பெயர். ஐத்ரேய ஆரண்யத்திலே இந்த உபனிஷதம் எடுக்கப்பட்டுள்ளது. இதில் என்ன அர்த்தம்? இதுக்கு முக்கியமாக என்னென்னா, மேலே சொன்னதற்கு மாறாக எவன் அவித்யாவினால், அவித்யா என்றால் நமக்கு தெரியாது, எது தெரியாமல் இருக்கிறதுனால தான் மாயை, அதுதான் நம்ம மாயை என்று சொல்கின்றோம், அவித்யா என்று சொல்கின்றோம். பரமாத்மா என்று சொல்லக்கூடிய பிரம்மமாகவே நான் இருக்கின்றேன். அகம் பிரம்மாஸ்மி. யாருனே? நீ பிரம்மன், நீங்களும் பிரம்மன், நீங்க பிரம்மன். அப்போ அகம் பிரம்மாஸ்மி என்ற இதை நம்ம உணராமல் பிரம்மமாகவே நான் இருக்கின்றேன் என்று அப்ரோச்ச அனுபவம், அதுதான் அனுபவம். அப்ரோச் அனுபவம்னா அதிலே இருந்து கொண்டு உணர்றது. பரோட்சம்னா வெளியில் இருந்துட்டு உணர்றது. அப்ரோச்சம்னா அதில் நமக்கே இருக்கு உள்ளற. அதை நமக்கு உணராமல் என்ன பண்ணுறோம்? தன் தேகத்தை விட்டு இறந்து போகின்றானோ அவன் அத்தியாவினால் அப்படியே பிறக்கிறது, வேலை செய்கிறது, பாட்டு செக்குமாடு மாதிரி கடைசி ஒரு நாள் போயிடுறது. அவித்யாவினால் தன்னுடைய உண்மையான லோகமாகிய பரமாத்மாவை அறியவில்லை. அவன் தாங்கிட்டே பரமாத்மா இருக்கான், நம்மகிட்டே இருக்கிறான். அதிலே அவன் உணராமே என்ன பண்ணிடுறான்? கொஞ்சம் கொஞ்சமாக போய் விடுகிறான். அந்த அவித்யா, அதுக்கு பேர் தான் அவித்யா என்று பெயர். எது தடுக்குது உனக்கு? மாயை தான் தடுக்குது. உனக்கு எல்லாமே பார்க்கறதெல்லாம் மாயை என்று சொல்கின்றோம். பெண்டீர், பிள்ளை, குடும்பஸ்தர், உறவுகள் எல்லாமே மாயை தான். அது அந்த மாயையே நம்ம என்ன பண்ணுறோம்? அதே நஜன் நினச்சிக்கிறோம். துண்டுபடாமல் அது நாசமாகாமலும் இருக்கின்றது. இவ்வாறு தேகத்தை தான் என்று அறிகின்ற அவனால், தேகம்தான் நான் யார்? நல்ல பயில் இருக்குது, நல்ல மசில்ஸ் டெவலப் பண்ணியிருக்கிறேன், நல்லா இருக்கிறேன், 100 வயசு, அவனுக்கும் ஆயுசு எவ்வளோங்கிறது எல்லாருக்கும் தெரியும். அதை அதான் தேகத்தை தான் நினைத்து கொண்டிருப்பது. அதனால் அவன் இந்த இறந்த பிறகு உடலை காப்பாற்றி கொள்ள முடியாது. அவனால் இந்த உடலை காப்பாற்றி கொள்ள முடியும். ஆத்மாவையே உபாசிக்கின்றான் எவனோ அது ஞான சம்ஸ்காரமாக மாறி, அது என்ன ஆயிடுது? ஞான சம்ஸ்காரமாக மாறி அடுத்தடுத்த பிறவிகளில் மேன்மை உரிச்சு அடுத்தடுத்த ஸ்டெப்புக்கு போயிட்டே இருக்கலாம். இப்போ இந்த ஜென்மத்தில் நம்ம இதெல்லாம் வந்திருக்கிறோம், ஐயா சொல்லித்தராங்க, கேட்டுக்கிறோம்.
அதனால் நமக்கு என்ன ஆகுது, சம்சாரம் கொஞ்சம் கொஞ்சமாக சம்ஹாரம் மாறுகிறது. அதனால் அந்த ஆத்மாவை உணர்வதற்காக ஆத்மான்னு ஒன்று இருக்குங்கிறதாவது நமக்கு இப்போ தெரிகிறது. அது ஆத்மா உபாசனை செய்பவனுக்கு அது இகலோக பலன்களை தருகிறது. இந்த லோகத்தில் எல்லா பலன்களையும் தருகிறது. படிப்படியாக மோட்சத்திற்கு அதிகாரியாக மாற்றி முடிவில் அது மோட்சத்தையும் கொடுக்கின்றது. ஆத்மாவை உபாசித்தல் என்றால் விஷய சிந்தனைகள் அற்று, சிந்தனைகளே இல்லாமல் கொஞ்சம் கொஞ்சமாக அதுதான் உபாசிக்கிறது. சதா ஆத்மாவையே சிந்தித்திருத்தல், ஆத்மாவையே சிந்தித்து கொண்டே இருத்தல். நமக்கு நேரம் கிடைக்கும் போதெல்லாம் சிந்திக்கலாம், எப்பொழுது வேலை செஞ்சுக்கிட்டே சிந்திக்கலாம். ராமகிருஷ்ணனுடைய உபதேசத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு கதை ஒன்று வரும். அதில் பார்த்தீங்கன்னா ஒருத்தவங்கிட்ட 3 கொத்தனார் வேலை செய்வான். அதில் மொதல் ஆள்கிட்ட போய் கேட்பாங்க, என்ன ஏன் வேலை செய்கிறாங்க, இந்த வெயிலில் போட்டு இது ஆக்குறாங்க, சம்பளம் கொடுக்க மாட்டாங்க, கம்மியாக இருக்குது அப்படின்னு அவன் சொல்லுவான். 2வது ஆள் என்ன சொல்லுவான், ஏதோ பரவாயில்லையா, ஒன்றும் சரியாக கவனிப்பு இல்லை அப்படின்ட்டு அவனு சொல்கிறான். 3வது ஆள், நான் இறை உணர்வாகவே இதை செய்கின்றேன் என்று இந்த வேலையோட அவன் என்ன செய்கிறான், இறை உணர்வையும் சேர்த்து விடுகின்றான். அதுதான் மனிதனுடைய பக்குவ நிலை. அதே மாதிரி நம்ம ஒவ்வொரு செயலையும் என்ன பண்ணலாம், ஆத்மாவை நினைத்து கொண்டே செய்யலாம், அதில் ஒன்றும் தப்பு இல்லை. அதேமாரி அந்த ஆத்ம சுகத்தையும் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக காண வேண்டும். ஒவ்வொரு வேலையிலும் இறைவன் இருக்கின்றான். ஏன்னா பக்கத்தோடு என்ன ஐயா நீங்கள் அந்த நேரத்தில் உதவி செய்யலைன்னா நான் என்னங்க ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பேன்னு வந்து சொல்லுவான். ஆமாப்பா, ஏதோ உனக்கு அப்படி செய்யணும்னு தோணுச்சு அப்படின்னு நம்ம சொல்லாமல், இது இறைவனுடைய செயலுப்பா, நான் ஒரு கருவிதான், உனக்கு கருவிதான், உனக்கு நான் கொடுத்துருக்குற, அவன் தான் செய்ய சொல்லியிருக்கிறான், நான் கொடுத்துருக்குறேன், இது என்னுடைய இது இல்லைப்பா அப்படின்னு சொல்லிட்டு அதை கழித்து விடலாம். நம்மளுடைய செஞ்சு கொண்டு இருக்கிறது சொல்லி காட்டுவதோ அல்லது நம்ம ஒரு இதுதான் கருவிதான் அது. அதனால் அதை மாரி செய்ய சொல்லக்கூடியதாக இருக்க நம்ம கருத்துக்களை மாற்றிக்கொள்ள வேண்டும். இவ்வாறு இந்த பஞ்சதசியிலே இது 7வது அத்தியாயத்திலே 106வது ஸ்லோகத்திலே இந்த கருத்துக்கள் இன்னொரு கருத்து இருக்கிறது. அது எப்படி இருக்குன்னா, தத் சிந்தனம், எப்பொழுதுமே இறைவனை நினைத்து கொண்டே இருப்பது, அதற்கு பேர் தத் சிந்தனம். தேவையில்லாத எண்ணங்கள் உள்ள வரப்போறதில்லை, நமக்கு அவனை நினைத்து கொண்டே இருப்பது தத் சிந்தனம், சிந்தனை. தத் தகதனம், தத் கதனம் என்று பெயர். இது என்னன்னா, அவனுடைய புகழை பற்றியே பேசிக்கொண்டிருப்பது, அவனை பற்றியே பேசிக்கொண்டிருப்பது தத் தகனம் என்று பெயர். அடுத்து தத் அந்யோன்யோ அந்நிய தத் பிரபோதனம். அது என்னன்னா, அடுத்தவங்ககிட்ட பேசிட்டு இருக்கும் போதும் அதை பற்றியே பேசக்கூடிய. அப்போ நாங்கள் ஒன்று அந்த மதுரா கோயிலுக்கு போயிட்டு இருந்தோம்ப்பா, அந்த கிருஷ்ணனுடைய கோயில் அவ்வளோ அழகாக இருக்கிறது. இல்லை துவாரகாவுக்கு போயிட்டு இருந்தேன், அந்த சிற்பம் அழகாக பார்க்கறதுக்கு அவ்வளோ அற்புதமாக இருக்குது, பாலகிருஷ்ணனாக இருக்கிறார். ஒரு இதில் பார்த்தோன்னா வேற ஒரு உருவமாக காமிக்கிறார்கள். அதுமாரி அந்த இறைவனை பற்றியே பேசிக்கொண்டிருப்பது, அதற்கு பேர் தத் பிரபோதனம் என்று பெயர். இவ்வாறு எப்பொழுதுமே சத் சிந்தனம், தத் கதனம், அதை பற்றியே பேசிக்கொண்டிருப்பது, அதை பற்றியே மற்றவர்களிடமும் பேசிக்கொண்டே இருப்பது, இதற்கு பேர் பிரபோதனம், தத் பிரபோதனம் என்று பெயர். இதைத்தான் ஏதத் ஏக பரத்வம் ச பிரம்மா அப்பியாசம், இதற்கு பேர் தான் பிரம்ம அப்பியாசம் என்று பெயர். பிரம்மனையே அப்பியாசம், அப்பியாசம்னா வேற ஒன்றும் இல்லை, தொடர்ந்து சிந்திப்பதற்கு பேர் அப்பியாசம். எதருமே ஒரு எக்ஸசைஸ் பண்ணால் கூட, யோகா பண்ணாலும் அப்பியாசம் அதில் முக்கியம். பதஞ்சலி சொல்கிறார், அப்பியாசம் என்றால் தொடர்ந்து செய்து கொண்டே இருப்பது, அதற்கு பேர் அப்பியாசம் என்று பெயர். இவ்வாறு இது பஞ்சதசியிலே காணப்பட்டுள்ள ஒரு இது, வேற ஒன்றும் இல்லை. அடுத்ததாக போலாமா, அடுத்தது 6வது ஸ்லோகம். சஷ்டாத்தியோ அபி, சஷ்டாத்தினா சஷ்டின்னா 6ன்னு அர்த்தம், வேற ஒன்றும் இல்லை. 6வது அத்தியாயம், சஷ்டாத்தியோ அபி, 6வது அத்தியாயத்திலே அப்படின்னு அர்த்தம். கிமர்தா வயம் அத்யேஷ்யாஸ்மகே, கிமர்தோ வயம் யஷ்மா யஷ்யா மகே. இது ஐத்திரேய ஆரண்யத்திலே 3:2 ஐத்திரேய உபநிஷத்திலே காணப்படக்கூடியது. அடுத்தது இதில் இன்னொன்று இருக்கிறது. கிம் பிரஜையா, பிரஜையான வேற ஒன்று பையா, பிள்ளைகள். எந்த பிள்ளையை நாம் நினச்சிக்கிட்டே இருந்தால் கரிஷ்யாமோ ஏகாம் நோ அயம் ஆத்மா அயம் லோக இது ஏ பிரஜாமேஸ்வரே தே ஸ்மசானானி வேஜிரே ஏ பிரஜாம் நேஷிரே தே அமிர்தவத்வம் ஹீ பேஜிரே. இது வேற ஒன்றும் இல்லை, இதில் இந்த பிருஹதாரண்ய உபநிஷத்தில் 6வது அத்தியாயத்திலே இது சொல்லப்பட்டுள்ளது. நாங்கள் எதற்காக, எதன் பொருட்டு நம் அத்தியாயனம் செய்வோம், நாங்கள் ஏன் அத்தியாயனம் பண்ண போகிறோம்? அத்தியாயனம்னா பூணூல் இதெல்லாம் போடுறாங்க இல்லையா, அதுக்கு பேர் அத்தியாயனம் என்று பெயர்.
எதற்காக, எதன் பொருட்டு யாகங்களை செய்வோம்? யாகங்களை ஏன் நான் செய்ய போகிறேன்? நான் ஆத்மாவை கண்டுபிடிச்சிட்டேன், ஆத்மா லோகத்திலே இருக்கிறேன், இதெல்லாம் எனக்கு தேவையில்லை. வெளிப்பட்ட கர்மங்கள் எதுவுமே தேவையில்லை. எப்பொழுதுமே நல்ல ஞானியாக இருக்கிறவங்க பிராமணனாக இருந்தால் கூட பூணூல் போடக்கூடாது. அவங்க எப்பொழுது சன்னியாசத்துக்கு போயிட்டாங்களோ பூணூல் போட மாட்டாங்க. நீங்கள் நிறைய பேர் பாருங்கள், சன்னியாசி அந்த பிராமணன் வந்து பூணூல் போட மாட்டாங்க. அத்தியாயம் தேவையில்லை. எவர்களுக்கு இந்த ஆத்மாவே லோகமாக ஆகிவிட்டதோ, அதே லோகம், ஆத்மலோகம், சுயலோகம். இந்த தட்சிணாமூர்த்தியினுடைய ஸ்லோகத்தில் பார்த்தீங்கன்னா சங்கரர் பாடுவார், ஆத்மா அதில் என்ன சொல்லுவார், அவர் சுயமாக சிந்தி அப்படியே சந்தோஷத்தில் இருக்காருப்பாங்க. அவர் தட்சிணாமூர்த்தியோடைய இதே என்ன பார்த்தோம்னா சுயமாக சந்தோஷத்தில் இருக்கிறது, அந்த உருவத்தை பார்த்தாவே அப்படி இருக்கிறது என்று சொல்லுவார். அவ்வாறு அந்த பிள்ளைகளை வைத்துக்கொண்டு என்ன செய்வோம் என்று பிருகுதாரணத்திலும் சொல்லப்பட்டுள்ளது. பிள்ளைகள் இருக்கிறதா இந்த மனுஷ லோகத்துக்கு தான் அது உபயோகப்படும். அடுத்தது தேவலோகத்துக்கு போகிறதுக்கு பிள்ளைகள் எதுக்குமே தேவையில்லை நமக்கு. அதனால் அந்த பிள்ளைகளை வைத்துக்கொண்டு நாங்கள் தேவலோகத்திற்கு போக முடியாது என்று கூறுகின்றார். அவர்கள் இடுகாட்டையே போதிக்கின்றார்கள். அவர்கள் அதே மாதிரி இந்த குடும்ப சூழ்நிலையிலே இருந்து கொண்டு இருக்கவங்களும் கடைசியில் என்ன, கொஞ்ச நாள் இறந்து போயிடுறாங்க. அவர் போயிட்ட உடனே கைலாச பதவிக்கு சென்று விட்டார் என்று சொல்லிவிடுறாங்க. அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. அவருடைய சகோதரத்தை அதுக்கு பிறகு யாராவது பேச போகிறாங்களா? இல்லை. அதேமாதிரி எவர்கள் வைராக்கியத்துடன் இருக்கின்றார்களோ அவர்கள் அமுதத்தையே யோசிக்கின்றனர். அவர்கள் வைராக்கியம் என்றால் என்னென்னா பற்றின்மைன்னு அர்த்தம். இந்த இடத்துல நீங்கள் என்ன போன கிளாஸ்லேயும் சொல்லியிருக்கிறேன், நம்ம வைராக்கியம் கிடையாது, நம்மளுடைய வைராக்கியமாக இருக்காருப்பா, அப்படியே பிடிவாதமாக இருக்கார், அந்த கிடையாது அர்த்தம். இந்த வைராக்கியம் என்ன, பற்றின்மை என்ற அர்த்தம், பற்றில்லாமல் இருக்கிறது. அந்த மாதிரி இருந்தாங்கன்னா அவர்கள் அமிர்தத்தை அடைகிறார்கள் என்று சொல்கின்றார். ஓகே, அடுத்தது 7வது ஸ்லோகத்தில் பார்த்தோம்னா, இக ஜன்மணி ஜன்மாந்தரேவா, இக ஜென்மனினா இந்த ஜென்மத்தில் அர்த்தம், வேற ஒன்றும் இல்லையே. ஜன்மாந்தரே சம்யக் அனுஷ்டினதா வேதானு வசனாதிபிர் உத்பன்னயா விவிதிஷியா சம்பாதித்வாத் அயம் விவிதிஷா சந்நியாச இதி அபிதீயதே. அயம் ச வேதனஹேது சந்நியாசோ துவிதிதக ஜன்மா பாதக காமிய கர்மாதி தியாக மாத்திர ஆத்மக என்று சொல்லுகிறார். இது பிருகதாரண்ய உபநிஷத்திலே உள்ளது. இந்த ஜென்மத்திலோ அல்லது முன்வேறு ஜென்மங்களிலோ வேத வசனங்களால் சொல்லப்பட்ட இந்த கர்மங்கள்லாம் செஞ்சிருக்கலாம். யஜ்ஞம், தானம், தவம் இதெல்லாம் நம்ம செய்திருந்திருக்கலாம். கர்மங்களை நன்றாக நிஷ்காமமாக அனுஷ்டிக்கப்பட வேண்டும், அது ஒன்று இருக்குது. இந்த கர்மம், நல்ல கர்மங்கள்லாம் செய்யும்போது நிஷ்கார்மம் நிஷ்காமியம்னா என்னென்னா பிரதிபலன் பார்க்கக்கூடாது, இதுக்காக செய்கிறது. சில பேர் கோயிலுக்கு போயிட்டு இந்த குழந்தை இல்லைன்னா புஷ்டிக காமேஸ்வர யாகம் பண்ணுவாங்க, அதுமாதிரி குழந்தை பிறந்துடும். அதெல்லாம் பிரதிபலன் பார்த்து செய்யக்கூடியது. எந்த உதவி செய்தாலும் நைஷ்கர்மியமாக செய்ய வேண்டும். நைஷ்கர்மிய சித்தி என்று பேர். அது எந்தவித எதிர்பார்ப்புகளும் பார்க்கக்கூடாது. எல்லாமே இறைவன் செயல் அப்படின்னு சொல்லிட்டோம்னா என்னாவது, அனுஷ்டிக்கப்பட்டால் உண்டான ஞானத்தை அடைய வேண்டும் என்ற தீவிர இச்சை என்ற விவிதிஷானால் ஞானம்தான் வேணும். விவிதிஷா சன்னியாசங்கிறது எது? ஞானம் வேண்டு தான் போகிறாங்க. அதேமாதிரி ஞானம் வேண்டும் என்று சம்பாதிக்கப்பட்ட காரணத்தினால் அவ்விதமான சந்நியாசம், அதுதான் நம்ம விவிதிஷா சந்நியாசம் என்று, ஞானம் வேண்டும் என்று போகின்றோம். பரோட்ச ஞானம் கிடைக்கலாம், ஞானம் என்று வேண்டும். அதற்கு தான் விவிதிஷா சந்நியாசம் என்று பெயர். இந்த சந்நியாசத்திற்கு இதுவே காரணமாகிறது. இந்த எந்தவித பிரதிபலன் நைஷ்கர்ம சித்தியோட கர்மங்கள் செய்ய வேண்டும். அந்த கர்மங்கள் செய்வதனால ஞானத்தை அறிய வேண்டும் என்று ஒரு ஆவல் ஏற்படுகிறது. அந்த ஞானம் ஏற்பட வேண்டும் என்பதற்காக அவன் சந்நியாசத்தை ஏற்றுக்கொள்கின்றான். அப்பொழுது என்ன ஆகுது? அதற்கு பேர் தான் விவிதிஷா சந்நியாசம் என்று சொல்கின்றோம். இந்த ஞானம் கற்றுக்கணும்னு எப்போ வருது அவங்களுக்கு ஆசை? இந்த கர்மங்கள் செய்வதனால தானே வருது. பகவத்கீதையில என்ன இருக்கு? கர்மம், கர்மயோகம், கர்ம நிஷ்டை, அப்புறம் ஞானம், ஞான யோகம், ஞான நிஷ்டை. இதான் வரிசையே, அதுக்கு வேற ஒன்று. அப்போ ஞானம் வரணும்னா முதல்ல என்ன செய்யணும்? கர்மயோகம் நிறையா செய்யணும். கர்மயோகம் செய்தால்தான் ஞானம் வரும். ஞானத்துக்கு போக வேண்டும் என்ற ஒரு மனசு என்ன, சித்த சுத்தி ஏற்படும். கர்மங்கள் செய்ய செய்ய என்னாகும்? நிறைய சித்த சுத்தி உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். நீங்களாம் ஏற்படுத்திக்கணும்னு தேவையில்லை. அந்த சித்த சுத்தி வந்த உடனே போரும்பா, இனிமே கர்மங்கள் நமக்கு வேண்டாம், ஞானத்தை கொஞ்சம் படிக்கலாம் அப்படின்னு ஆட்டோமேட்டிக்காக ஞானத்திற்கு வந்து விடுவீர்கள். அப்பொழுது ஞான யோகம், ஞான நிஷ்டை நமக்கு கிடைக்கின்றது. இதுதான் வரிசை, வேற ஒன்றும். இவ்வாறு தான் இந்த விவிதிஷா சந்நியாசத்திலே
சந்நியாசம் ஏற்படுவது ஏன் உனக்கு விதேச சந்நியாசம் எடுத்துக்கொள்கிற? ஞானம் வேணும்னு எடுக்கிறோம். ஞானம்னா அறிவை கற்றுக்கணும்னு இருக்கிறோம். அப்போ ஞானம் எவ்வாறு ஏற்படுகிறது? உனக்கு பூர்வ ஜென்மத்திலே கர்மங்கள் நிறையா செய்திருக்கிற, என்ன யக்ஞம் தானம் தவம் இதெல்லாம் செஞ்சுருக்கிற. இப்பயும் இந்த காலத்துலேயும் வந்து நைஷ்கர்மியமாக செஞ்சிட்ருக்க. அப்போ ஆட்டோமேட்டிக்காக உனக்கு ஞானம் வேண்டும் என்ற ஒரு தூண்டுதல் ஏற்படுகிறது. அப்போ என்ன பண்ணுறோம்? போய் சிரவணம் பண்ணுகிறோம். இதற்கு பேர் தான் விவிதிஷா சந்நியாசம் என்று சொல்கின்றோம். இந்த சந்நியாசமானது இரு விதங்களாக நம்ம பிரிக்கலாம். ஒன்று, ஜன்மத்தை அடைவதற்கு காரணமான காமிய கர்மங்களை தியாகம் செய்வது மட்டுமே சுவரூபமாக கொண்டது. இது ஒரு வித சந்நியாசம். ஒன்றும் சந்நியாசம்லாம் இந்த இதெல்லாம் தண்டம் இதெல்லாம் இல்லாமல் நம்ம பாட்டுக்கு இந்த கர்மங்களை செய்து கொண்டே தொடர்ந்து ஞானத்தை சிரவணம் செய்து கொண்டிருக்கின்றோம். இது ஒரு விதம். அடுத்தது பிரேஷ மந்திரத்தை உச்சரித்து, பிரேஷ மந்திரம்னா என்னென்னா, யார் சந்நியாசம் எடுத்துக்கிறாங்களோ இந்த மந்திரத்தை உச்சரித்து விட்டுத்தான் அவங்க நிறைய யாகம்லாம் வளர்க்கணும், பிண்டம்லாம் வளர்ப்பாங்க. பிண்டம் செய்து என்ன பண்ணுவாங்க? தன்னுடைய உறவினர்கள் அப்பா அம்மா எல்லாருக்கும் பிண்டம் கொடுத்துருவாங்க. அதற்கு பிறகு அந்த குடும்பத்துக்கும் இவங்களுக்கும் எந்தவித தொடர்பும் இல்லை என்று அவர்கள் முடிவு செய்து விடுவார்கள். இதைத்தான் இந்த பிரஷை மந்திரம் சொல்லுகின்றது. அதை சொல்லிவிட்டு உச்சரித்து விட்டு தண்டம் கையில் என்ன படிச்சுப்பாங்க? தண்டம் முதலியவை தரித்தல், ஆசிரம ரூபமான சந்நியாசம். இதைத்தான் இரண்டாவது விதம். ஒன்று, சந்நியாசத்துக்கு போகாமே அதனுடைய இதெல்லாம் கடைபிடித்து கொண்டிருப்பது ஒன்று. அடுத்தது ரெண்டாவது, தண்டம்லாம் எடுத்து பிரைஷ மந்திரம். அந்த மந்திரத்துக்கு பேர் என்னது? பிரைஷ மந்திரம் என்று பெயர். அந்த மந்திரத்தை சொல்லிவிட்டு அவர்கள் அதற்கு பிறகு அவங்க வீட்டுக்கு போகக்கூடாது. இப்போ இந்த காலத்தில் வந்து நிறைய பசங்க அப்பா அந்த சேரிட்டிவாக என்ன பண்ணுறாங்க? தன்னுடைய தம்பி பேர்லேயே புள்ள பேர்லேயே போட்டுக்கிறாங்க. அதில் கமிட்டியை என்ன பண்ணுறாங்க? அவங்க வேணுங்கிற சொந்தக்காரங்களே போட்டுப்பாங்க. இப்போ நடக்கிறது அதுமாரி தான் நடக்குது நிறைய. ஆனால் அப்பொழுது எந்த தொடர்பும் இல்லை என்று அவர்கள் அறுத்து விட வேண்டும். எந்தவித உரிமையும் கிடையாது அவர்களுக்கு. அவ்வாறு இந்த பிரைஷ மந்திரம் அதைத்தான் சொல்லுகிறது. புச்சன்ம லபதே மாதா பத்தி. இது என்னென்னா, இந்த மாதான்னா அம்மா, இன்னொன்று பத்தினா பத்தினி, ஒய்ஃப். மேலும் பிரைஷ மாத்திரதக இன்னும் சொந்தக்காரங்கள்லாம் பிரம்மனிஷ்டம், அவங்கெல்லாம் வந்து பிரம்மனிஷ்டமாக ஆகிவிடுவார்கள். குரு சன்னியாசம் எடுத்த உடனே அவங்களுக்கு அது முக்தி கிடைக்கிறது, பிரம்மனிஷ்டமாக மாறிவிடுகிறார்கள். இன்னொன்று, அவங்களுக்கு பிரம்மனிஷ்டம் கிடைக்கிறதோடு இல்லாமல் என்ன ஆகுதுன்னா, சுசீலசியன்னா நல்ல குணங்கள் அவர்களுக்கு அதுக்கு பிறகு வந்துடும். யார் குடும்பத்தில் ஒரு பையனை உள்ள தம்பியா அண்ணனை இது எடுத்துக்கிட்டாங்கன்னா அவங்களுக்கு நல்ல குணமாக ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். அதுதான் சுசீலா. சுசீலான்னு எதுக்கு பேர் வைக்கிறாங்க? தமிழில் வைக்கிறாங்க இல்லையா? நம்ம இதில் சுசீலானா நல்ல குணமுடையவள் அப்படின்னு சுசீலா அப்படின்னு அர்த்தம் வரணும். சுசீலசிய ஞானம். இன்னும் அவங்களுக்கு என்ன வருது? ஞானமும் ஏற்படுகின்றது. சைத்தத் பிரவாதக என்னென்னா, அவங்களுக்கு என்னென்னா அந்த தொடர்ந்து அது பிரவாதம்னா உண்டாகின்றனன்னு அர்த்தம். சைத்தத் அதனால் அந்த இது எண்ணமும் பிரபோதகன உண்டாகின்றது. எது? ஒன்று பிரம்மனிஷ்டம் ஏற்படுகிறது, நல்ல குணங்கள் ஏற்படுகிறது, அடுத்து ஞானமும் அந்த குடும்பத்தில் ஏற்படுகிறது என்று இந்த பிரைஷ மந்திரத்தை எடுத்து யார் சந்நியாசம் ஆகிவிட்டார்களோ அவர்களுடைய மனைவிக்கும் தன்னுடைய அவங்க அம்மாவுக்கு எல்லாருக்குமே இந்த குணங்கள் ஏற்படுகிறது என்று கூறுகின்றார். இந்த பிரைஷ மந்திரத்தை உச்சரித்து சந்நியாசம் ஏற்றுக்கொள்வதால் அவனுடைய தாயும் மனைவியும் மறுபிறப்பில் புருஷ ஜென்மத்தை அடைகின்றார்கள். அவர்களுக்கு இன்னொன்று என்ன கிடைக்குது? புருஷ ஜென்மம் கிடைக்கிறது. பெண்களாக இருக்கிறவங்க ஆண்கள் இதாக கிடைக்கிது அவங்களுக்கு. மேலும் ஞானத்திற்கு தகுதியாக உண்டாக்கக்கூடிய தெய்வீக சம்பத்து அவங்களுக்கு கிடைக்கிறது. அடுத்தது நல்ல குணங்கள் ஏற்படுகிறது. அடுத்தது தான் இப்போ சொன்னவங்களுக்கு ஞானம் ஏற்படுகிறது, பிரம்ம நிஷ்டையும் ஏற்படுகிறது என்று இந்த ஸ்லோகத்திலிருந்து தெரிந்து கொள்கின்றோம். இதுக்கு மந்திரத்துக்கு பேர் பிரைஷ மந்திரம் என்று பெயர். அடுத்தது 9வது, தியாகஸ்ய தைத்ரியாதவ் ஸ்ரூயதே ந கர்மனா ந பிரஜயா தானேன தியாகேனைக்கே அமிர்தத்வமாக இதி அஸ்மிஸ்ஸ தியாக ஸ்திரியோ அப்யதிக்ரியந்தே. இது தைத்திரிய ஆரண்யத்திலே இந்த ஸ்லோகம் வருகிறது. இதில் என்ன கூறப்படுகிறதுன்னா, தியாகம், சந்நியாசம் என்றால் தியாகம்னு அர்த்தம், வேற ஒன்றும். சந்நியாசம் அப்படின்னா தியாகம் தான், அதுக்கு அர்த்தம், வேற ஒன்றும். தியாகமானது கர்மத்தினாலும் இல்லை, இது கர்மத்தினாலும் இல்லை, பிள்ளையினாலும் இந்த தியாகம் வரப்போறதில்லை, தனத்தினாலும் இல்லை. தனம்னா பொருள் அர்த்தம், வேற ஒன்றும் இல்லை. தியாகம் ஒன்றினாலே தான் அமிர்தத்துவம் கிடைக்கிறது. ஒன்று கர்மத்தினாலே எதுவும் சுகம் கிடையாது, பிள்ளையினாலேயும் சுகம் இல்லை, அடுத்தது நிறைய செல்வம் இருந்தாலும்
சொல்லுங்க. செல்வங்கிறது இன்னைக்கு இருக்கும், நாளைக்கே போய்விடும். அவ்வாறு இன்று தைத்திரிய ஆரண்யத்திலே இது 10:10:21 காணப்படுகிறது. தைத்திரிய உபநிஷதம் இது வந்து முதல் இந்த 10 உபநிஷத்துல இது ஒன்று. தைத்திரிய உபநிஷதம் மிக அழகாக உள்ளது. 3 சாப்டராக அதில் இருக்கும். நல்ல அழகான எப்படி கல்வி முறை இதெல்லாம் வந்து எல்லாம் நல்ல அழகான உபநிஷதம். அது நம்ம சுவாமியோட நிறைய புக் அதில் பெருசாக போட்டிருக்கிறாங்க. அதாவது அடுத்ததாக 10வது பிஷுகி இத்தியனேன. பிஷுகின வேற ஒன்றும் இல்லை, பிஷை ஆணுக்கு, பிஷுகின பெண்ணு அர்த்தம், வேற ஒன்று. பிஷுகி பிஷுகிங்கிறது பெண்பால் உள்ளது. பிஷுகி இத்தியனேன ஸ்திரீ நாமாபி. இது வந்து பிஷுகிங்கிறது ஸ்திரீ நாமாபி, பெண்களுக்குள் உள்ளது. இந்த பெண் நாமம் என்று சொல்லுவோம் இல்லையா, அந்த பெண்பால் வேற ஒன்றும் இல்லை. பராக் விவாகத்வா வைதத்யாத். இது யாருன்னா, ஒன்று வந்து கல்யாணம் ஆகாமல் இருக்கிறவங்க, அது விவாகாத்வாத். பராக் விவாகாத்வாத். அடுத்தது விதவைகளாக இருக்காங்க இல்லையா, கணவன் இறந்த பிறகு விதவையாக இருந்தாங்கன்னா அவர்கள் சந்நியாசம் எடுத்துக்கொள்ளலாம். அவங்க 2 பேரும் இதில் இருக்கிறவங்க எடுத்துக்கூடாது. யார் ஆண் மாதிரி பெண்ணை விட்டுட்டு போகக்கூடாது. அதுமாரி மனைவியாக இருக்கிறவ ஹஸ்பண்டை விட்டுட்டு சந்நியாசம் எடுத்துக்கொள்ளக்கூடாது. ஒன்று விதவையாக இருக்கலாம், இல்லாட்டி திருமணத்துக்கு முன்னாடி எடுத்துக்கலாம். இவ்வாறு அதனால் பிச்சாச்சரியம், மோட்ச சாஸ்திர சிரவணம், ஏகாந்த ஆத்ம தியானம் இதெல்லாம் வந்து அவங்க சதாபி கர்த்தவியம் திரிதண்டாதிகம் சத்தாரியம் இது மோட்ச தர்மமே சதுர்த்ரி டீக்காயாம் சூலபா ஜனக சம்வாதே. அதில் ஜனக சம்வாதத்தில் இது கூறப்பட்டுள்ளது என்று. இது என்ன வேற அர்த்தம்னால, பிஷுகி என்ற ஸ்திரீலிங்கம் சம்பத்தினால், இந்த பிஷுகி என்ற ஸ்திரீ பெண்பாளுடைய வேற ஒன்றும் இல்லை. பெண்களுக்கு கூட திருமணம் ஆவதற்கு முன்பாகவோ அல்லது விதவையான பின்பாகவோ சந்நியாசத்தில் அதிகாரம் இருக்கிறது. அவங்க சந்நியாசம் எடுத்துக்கொள்ளலாம் என்று கூறப்பட்டுள்ளது. அதனால் பிச்சாச்சரியம் மற்றும் மோட்ச சாஸ்திர சிரவணம், ஏகாந்தத்தில் ஆத்ம தியானம் செய்தல். அவங்க என்னென்ன செய்யலாம் இதில்னா, ஒன்று வந்து சாஸ்திர சிரவணம் செய்யலாம், இன்னொன்று வந்து ஏகாந்தத்தில் ஆத்ம தியானம் செய்கிறதுக்கு எப்பவுமே வீட்டில் இருக்க முடியாது. எப்பொழுதுமே அவன் சிரவணம் பண்ணுற வரைக்கும் வேணா வீட்டில் இருக்கலாம். மனனம் பண்ணுறதுக்கு நிச்சயமாக அவர் வெளியில் தான் போயாகும். சிரவணம் வரைக்கும் குடும்பத்தில் இருக்கலாம். மனனம் என்றால் முனியன் என்று வரணும். அவர்களாலும் செய்யத்தக்கம் திரிதண்டகம் கையில் வச்சுக்கலாம். அதுமாரி என்ற இது மோட்ச தர்மத்தில் மகாபாரதத்தில் இது கூறப்பட்டுள்ளது. இது பாரத சாந்தி பர்வதம் அப்படின்னு ஒரு சாப்டர். நம்மளுடைய ராமாயணத்தில் எப்படி நம்ம அயோத்தியா காண்டம் அந்த பாலகாண்டம்னு பிரிச்சிருக்கிறோம் இல்லையா, அதேமாதிரி மகாபாரதத்தில் உள்ளதில் காணப்படுகிறது. அடுத்தது சாரீரக பாஷ்யம்னு ஒன்று இருக்குது. அர்த்தம் மட்டும் சொல்லிடுறது. பிரம்மசூத்திர பாஷ்யத்தில் 3வது அத்தியாயம், பிரம்மசூத்திரம் என்பதுதான் நம்ம பிரஸ்தானத்திரயம் என்று சொல்கின்றோம். அந்த பிரம்மசூத்திரத்திலே 3வது அத்தியாயத்திலே 4வது பாதத்திலே தேவதாதிகாரண நியாயம் என்று ஒன்று இருக்கிறது. அதில் விதுரனை பற்றி கூறப்படுகிறது. விதுரன் வந்து பிறப்பில் வந்து அவன் சத்திரியன் கிடையாது, அவன் வேற ஒரு இதுக்கு பிறந்தவர். அதனால தான் இவன் துரியோதனை கூட சொல்லிடுவான், நீ வந்து இதுக்கு பிறந்தவன் அப்படின்னு சொல்லுவான். அவன் கோச்சிட்டதோட நான் மகாபாரதத்துக்கு எதுக்குமே நான் கலந்துக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவான். அதுமாரி விதுரனுக்கு ஆஷ்டம் இல்லாதவனுக்கு உள்ள அதிகாரத்தை பற்றி அதில் கூறப்படுகின்றது. அடுத்தது வாசக்னவி என்ற கார்கிங்கிறவ ஒரு பெண் புலவியவ வித்வான். அவர் நிறைய கொஸ்டின் கேட்பார். யாக்ஞவல்கியரை பற்றி நிறைய நம்ம யாக்ஞவல்கியர் இப்போ பார்க்குறோம். யாக்ஞவல்கிட்ட நிறைய கொஸ்டின் கேட்பாவ. ஒரு பெரிய மன்றத்தில் கேட்பாவ. அவ்வாறு முதலியவளை பற்றி சொல்லப்பட்டுள்ளது என்றும் இதிலே கூறப்படுகின்றது. வேற ஒன்றும் இல்லது. இதில் வந்து அதாவது நம்ம சூத்திரர்களுக்கு கூடலும் விதுரன் வந்து ஒரு இடிப்பிறப்புன்னு சொல்லுவாங்க. அதேமாரி இருந்தாலும் அவன் சூத்திரன் வந்து அந்த சன்னியாசத்துக்கு ஈடுபட்டிருக்கான். அதேமாதிரி அந்த கார்கிங்கிறவங்களை பற்றியும் பேசியிருக்காங்க. அதனால் அந்த சந்நியாசம் எவ்வாறு அவர்களுக்கும் சூட் ஆகுதுங்கிறத இந்த மகாபாரதத்திலே சொல்லப்பட்டுள்ளது என்று சொல்கின்றார். அடுத்தது மிக முக்கியமானது, இந்த பிரம்மச்சாரி கிருகஸ்த சொல்லிடுங்க. பிரம்மச்சாரி கிருகஸ்த வானப்பிரஸ்தம், இதுதான் இந்த 4 விதமான இதில் 3. ஒன்று பிரம்மச்சாரியம், அடுத்தது கிரகஸ்தனாக இருக்கிறான், கல்யாணம் பண்ணிட்டு குழந்தையோட இருக்கிறான், அப்புறம் வானப்பிரஸ்தமாக போட்டுறான். கேனசித் நிமித்தேன சம்நியாச ஆசிரம சுவிகாரே பிரதிபத்தே சதி ஸ்வ ஆசிரம தர்மேஷு அனுஷ்டியே மானேஷு அபி
வேதனார்த்தோ மானசக கர்மாதி தியாகோ ந விருத்தியதே ஸ்ருதி ஸ்மிருதி இதிகாச புராணேஷு லோககசே தாத்ருசாம் தத்துவவிதாம் பகூனாம் உபலம்பாத் ஆச்சாரியர் பகுதா பிரபஞ்ச இதி அஸ்மாபிர் உபரமியதே. இது என்ன இவ்வளவு சொல்லிருக்கிறது. இதில் என்ன அர்த்தம்னா, பிரம்மச்சாரியம், கிரகஸ்தம், வானப்பிரஸ்தம் முதலிய ஆசிரமங்களில் இருப்பவர்கள் ஏதேனும் நிமித்தத்தால் சந்நியாசம் ஆசிரமத்தை ஸ்வீகாரம் செய்தால், மூணுலையும் எடுக்கலாம். பிரம்மச்சாரியம் இருக்கிறவங்க போயிடுறாங்க, அதேமாரி கிரகஸ்தனும் போயிடுறான், அடுத்த வானப்பிரஸ்தில் இருக்கிறவங்க சன்னியாசம் தான் போகணும். இந்த எந்த ஆசிரமத்தை ஸ்வீகாரம் செய்தாலும் தடை இருக்கும் எனில், அவர்களுக்கு ஏதாவது ஒரு தடை இருக்கும், தடை இருக்கும் எனில் தன்னுடைய ஆசிரம தர்மங்களை அனுஷ்டானம் செய்து கொண்டும் கூட ஆசிரம தர்மங்களை அனுஷ்டானம் பண்ணிக்கிறது. அதை பற்றி ஆசிரமத்தில் என்ன நடக்குதோ அதே வீட்டில் செய்கிறது. ஆத்மாவை அறிவதை லட்சியமாக கொள்ள வேண்டும். அந்த 3 இதில் இருந்தால் கூடலும் என்ன பண்ணலாம், அவங்க ஏதாவது தடை இருக்கலாம். இல்லை சங்கரர் கூடலாம் அவங்க அம்மா போகக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க இல்லையா, அதேமாரி ஒரு தடை. ஆனால் அவர் வேறு விதமாக தப்பிச்சு போயிட்டார். அதேமாரி ஆத்மாவை அறிவதாக லட்சியமாக கொண்டு மனதால் கர்மம் முதலியவற்றை தியாகம் செய்தல், கர்மத்தை தியாகம் செய்து விட்டு என்ன பண்ணலாம், அதில் விரோதம் கிடையாது, நம்ம இருக்கலாம் அப்படின்னு இதுலேயே சொல்கிறார். வேற ஒன்றும் இல்லை. இது எதில் இருக்குன்னா, ஸ்ருதிலையும் இருக்குது, ஸ்மிருதிலையும் இருக்குது, புராணங்கள்லையும் இருக்குது, இதிகாசத்திலையும் இருக்கிறது. இதில் கூறப்பட்டுள்ளது என்று சொல்கின்றார். இதில் ஸ்ருதினா என்னன்னு தெரியும் உங்களுக்கு, ஸ்மிருதினா என்னன்னு தெரியும், இதிகாசம்னா என்னன்னு தெரியும் உங்களுக்கு, ராமாயணம் மகாபாரதம். இதில் புராணங்கிறது 18 புராணம், இதுலேயும் கூறப்பட்டுள்ளது என்று சொல்கின்றார். அடுத்ததாக தண்டம் முதலியவற்றை தாரணம் செய்தல். இவங்களுக்கு தண்டம்லாம் தேவையில்லை. வடிவான ஞானத்திற்கு காரணமான பரமஹம்ச சந்நியாச ஆசிரமம் எதுவோ அது பூர்வ ஆட்சியர்களால் பலவிதமாக விரிவாக கூறப்பட்டுள்ளது என்று சொல்கின்றார். இதைத்தான் நம்ம விவிதிஷா சந்நியாசத்தினுடைய நிரூபணமாக கூறுகின்றோம். என்னென்ன இருக்கணும், எத்தனை லோகம் இருக்கிறது, இதை எப்படி கடைபிடிக்க வேண்டும், பெண்கள்னு எடுத்துக்கலாம் அப்படிங்கிறத மிக அழகாக வரிசைக்கரமாக மிக அழகாக சொல்லியிருக்கிறார். லோகமும் 2 லோகம், ஒன்று ஆத்மா லோகம், அனாத்மா லோகம். அதிலே 3 லோகம் இருக்கிறது, பித்ருலோகம் அண்டு இன்னொன்று என்னது, மனுஷலோகம், பித்ருலோகம், ஆத்மலோகம். இது 3 சொல்லியிருக்கு. தேவலோகம், இது 3 சொல்லியிருக்கிறார். அதுதான் பூர்புவஸ்வகான் நம்ம சொல்லுகின்றோம். இவ்வாறு இதைத்தான் விவிதிஷா சந்நியாசத்தினுடைய நிரூபணமாக சொல்கின்றோம். அடுத்து வித்வத். இப்போ வித்வத் சந்நியாசம் ரெண்டாவது, அதனுடைய நிரூபணத்தை கொஞ்சம் பாதி அண்ணமாக ஒரு பாதி பார்க்க முடியும். சுவாமியை ஒரு சீக்கிரம் முடிச்சிருந்தாங்க, கொஞ்சம் பார்த்துட்டு நிறுத்திடுவோம் அதை. அப்புறம் அடுத்த கிளாஸில் இதை நம்ம தொடரும். இப்போ இது வரைக்கும் உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். இது விவிதிஷா சந்நியாசத்தினுடைய நிரூபணம். வித்வத் சந்நியாசத்தில் மிக அழகாக சொல்லப்பட்டுள்ளது. இந்த வித்வத் சந்நியாசத்தை இப்பொழுது நாம் நிரூபணம் செய்வோம். சம்யக அனுஷ்டிக சிரவண மனன நிதித்தியாசனை பரம் தத்துவம் விதிதத்பி சம்பாத்திய மானோ வித்வத் சந்நியாச தம் ச யாக்ஞவல்க்ய சம்பாதயாமாசா. இதுக்கு உதாரணம் யார் இருக்கப்ப, யாக்ஞவல்க்யர். இவர் ரொம்ப ஞானி. அவருடைய இதை சங்கரருடைய அவர் வியாசருடைய பெரிய ஞானி இவர். இவர் யாக்ஞவல்க்யர் என்பவர். இவருக்கும் ஜனகருக்கும் ரொம்ப நெருக்கி தொடர்பு உண்டு. 2 பேரும். ஜனகர் யார், சீதாவுடைய அப்பா இல்லையா, அந்த ஜனக மகாராஜா. இவ்வாறு இதில் என்ன அனுவாதம்னா, இதுவரை விவிதிஷா சந்நியாசத்தை நம்ம கூறிய பிறகு இப்பொழுது வித்வ சந்நியாசத்தை நிரூபணம் செய்ய வேண்டும். நன்றாக அனுஷ்டிக்கப்பட்ட சிரவணம் மனன நிதித்தியாசனங்களால் பரம தத்துவமானது அறியப்பட்டவர்களால், இப்பொழுது நல்லா முன்னாடியே படிச்சுட்டாங்க. அவங்க யாக்ஞவல்கியருக்கு 2 மனைவி, ஒன்று காத்தாயி, இன்னொன்று 2 மனைவி அவங்களுக்கு. ஒன்று நல்லா அறிவாளி, ஒன்று ஹவுஸ் ஒய்ஃப் தான் அவங்க. 2வது அவங்க தான் மைத்ரேயி என்று பெயர். மைத்ரேயி ஞானம் உள்ளவங்க. காத்தியாயிங்கிறது குடும்ப பெண், அவங்களுக்கு குடும்பத்தை தவிர வேறு எதுவும் தெரியாது. ஆனால் இந்த அம்மாவங்க நல்லா படித்தவங்க. அவங்க யார், மைத்ரேயிங்கிறவங்க. யாக்ஞவல்கியருக்கு 2 மனைவி. 3வது கார்கின்னு ஒருத்தவங்க, நிறைய கோழிலாம் கேட்பாங்க. அவங்களையும் இவரோட தொடர்பு, ஆனால் இதில் எவிடன்ஸ் எதுவுமே நமக்கு கிடையாது. அது தொடர்பு படுத்தி பேசுவாங்க.
ஆனால் இருந்தாலும் நமக்கு இருக்குது 2 மனைவிகள் தான். ஒன்று கார்த்தியாயி, இன்னொன்று வந்து மைத்ரேயி. இதை நல்லா அனுஷ்டானம் பண்ணிட்டாங்க. யார்? சிரவணம் கேட்டாங்க, எல்லா நூல்களையும் படித்தாச்சு. சில பேருக்கு வந்து மாண்டூக்கிய சாமி சொல்லிட்டு இருந்தா இல்லையா, மாண்டூக்கிய படித்தாவே அவங்களுக்கு ஞானம் வந்துடும். ஏன்னா இதுக்கு முன்னாடி என்ன படிச்சிருப்பீங்க நீங்கள் பூர்வ ஜென்மத்தில்? எல்லாத்தையும் முடிச்சுட்டு வந்திருப்பீங்க. இப்போ படிக்கிறதுனால உடனே அது வந்துடும். சில பேருக்கு இந்த முக்திக உபநிஷத்து படித்தாவே ஞானம் வந்துடும். சில பேருக்கு அந்த உள்ள ஒரு கிளாஸ்லேயே ஞானம் வந்து விடும். சில பேர் சங்கரருக்கெல்லாம் வந்து அவருடைய கௌடபாதர்கிட்ட போகிறார். கௌடபாதருக்கு அடுத்த சிஷ்யர்கிட்ட போகிறாரு. போயிட்டு அங்கே நர்மதா ரிவர் குகையில் இருக்கிறார். அவருடைய குரு இருக்கார். இவர் பூஜை பண்ணிகிட்டு இருக்காரு. உள்ளார உட்காருன்னு அப்படி கையை காட்டிடுறாரு. அந்த நேரத்தில் என்ன ஆகுது, கங்கை இதில் வந்து இந்த ரிவர், அது நர்மதா ரிவர். அது ஆக்சுவலாக அது நர்மதா ரிவர் மிக ஆழமான ரிவர். அந்த ரிவர் ஓரமாக தான் இருக்கார் அவர். வெள்ளம் வருதா நர்மதாவில். இவர் என்ன பண்ணுறாரு, கையில் தண்டம் இருக்கு இல்லையா, சங்கரர் அப்படி தூட்டி உயரம் போட்டுடுறாரு. அந்த வெள்ளை தண்ணி உள்ளே வெள்ளை தண்ணி அப்படியே போயிடுது. இதை பார்த்துடுறாரு யார்? அந்த குரு. அப்போ பார்த்த உடனே அவருக்கு என்ன ஆகிடுது, ஓ இவர் வந்து பக்குவமான நிலையில் இருக்கிறான்னு சொன்னோடனே அன்னைக்கே அவருக்கு ஞானம் வந்து விடுகிறது. இதை வந்து பார்த்த உடனே ஞானம் வர்றது. இதெல்லாம் வந்து அவங்க பூர்வ ஜென்மத்தினுடைய கண்டினியூஷன். அதனால தான் அவர் தேடிட்டு போகிறாரு இங்கேருந்து இல்லையா. அதுமாரி யார் குரு எல்லாத்தையுமே தேடிட்டு போகிறார். அதுமாரி அந்த இவர் வந்து அந்த கௌடபாதருடைய இது வந்து என்ன, சங்கராச்சாரியார் அந்த வழியில் தான் வரார், அந்த பாதத்திலே வருகிறார். இவ்வாறு அந்த நித்தியாசனம் எல்லாம் முடித்த பிறகு பரம தத்துவனால் அறியப்பட்டவர்கள் நல்ல பிரம்மத்தை அறிந்து விட்டார்கள். அவங்க பிரம்மன் கம்ப்ளீட்டாக முழுமையாக அறிந்து விட்டார்கள். பிரம்மங்கிறது வேற ஒன்றும் ஆத்மாவும் பிரம்மன் ஒன்று தானே, தத்துவமசி இல்லையா, அது ரெண்டும் ஒன்று தான். அதை பிரம்மத்தை அறிவதாக இருந்தாலும் ஆத்மாவை அறிவதாலும் ரெண்டும் ஒன்று தான். அப்போ சம்பாதிக்கப்படுவது என்னென்ன, அதுதான் வித்வத் சன்னியாசத்துக்கு அவர் நேராக வந்துடுறாரு. அவர் முன்னாடி எல்லாத்தையும் கற்றுக்கிட்டார். அவர் சொல்லித்தரார், நிறைய வந்து உபநிஷதங்கள் நிறைய சொல்லித்தராரு. அவருக்கு ஞானம் வேண்டும், அதாவது நமக்கு வந்து மனனம் பண்ண வேண்டும். என்ன செய்யணும், அவர் சிரவணம் பண்ணி விட்டார். மனனம் பண்ணவுன்னா இந்த சந்நியாசத்திற்கு வந்துதான் ஆக வேண்டும். புரியுதா? அப்போ தான் என்ன பண்ணுறார், இந்த வித்வத் சந்நியாசத்தை யாக்ஞவல்கியர் எடுத்துக்கொள்கின்றார். இதை வந்து விடுகிறார். ஓகே, இது ஒரு உதாரணம், வேற ஒன்றும் இல்லை. வித்வத் சந்நியாசத்துக்கு ஒரு உதாரணம். அடுத்ததாக இது உங்களுக்கு நேராக இதுக்கு போயிடுற ஸ்டோரிக்கு போயிடுறதில்ல. அவனை இந்த இது மட்டும்தான் எழுதியிருக்கிறேன். அதில் இதை அவனை சொல்லிடுறேன். இது நல்ல அழகான ஸ்லோகம் இது. ததாஹி வித்வத் சிரோமணிர் ததாகின்னா அது எவ்வாறு, அது போலவே, அது கதையில் சொல்கிறது வேற ஒன்றும் இல்லை, அது போலவேப்பா. வித்வத் சிரோமணிர், வித்வான்கள் எல்லாம் கூட்டம் நிறைய வச்சுருக்குறாங்க, பெரிய கூட்டம். அதில் என்ன சொல்கிறாங்கன்னா, யார் கேட்ட கேள்விக்கும் பதில் சொல்லிட்டாங்கன்னா அவங்களுக்கு 1000 பசுக்கள் இனாமாக கொடுக்கப்படும் அப்படின்னு தண்டோரா போட்டாச்சு. இவருக்கு யார், யாக்ஞவல்கர் பெரிய கட்டிக்கார், அதாவது ரொம்ப அசால்ட்டாக இருக்கிறவர். சில பேர் சிவாஜி கணேசனுக்குலாம் நடிக்க கொடுத்தோம்னா எந்த நடிப்போட நடிக்கிறார் இல்லையா, அவர் சாதாரண பிச்சைக்காரனாக நடிக்கிறாரு. ஒரு திருவருட்சியில் பார்த்தீங்கன்னா அப்பரா நடிக்கிறாரு. அவருக்கு பொருத்தமாகவும் இருக்குது அதேமாரி எல்லாமே. அதேமாரி அந்த நடிப்பை பற்றி அவர் அசால்ட்டாக போகிறவர். அவர் சாதாரணமாக இல்லை, நம்மளாம் நாதஸ்வரம் வாசிப்பார் இல்லையா, அதுக்காகவே நாதஸ்வரம் எப்படி வாசிக்கிறாங்கன்னு அதை போட்டு வீடியோ பார்த்துக்கிட்டு இருந்தவர். அவன் எப்படி அந்த தொடையை ஆட்டுவான், ஒவ்வொரு தடையும் அந்த ராகம் போடும்போது அதுமாரி எப்படிலாம் சுற்றுறது, இதெல்லாம் வந்து அந்த பார்த்து கற்றுக்கிறது, வேற ஒன்றும் இல்லாது. எந்த ரோல் கொடுத்தா அந்த ரோலுக்கு தகுந்த மாதிரி. அதே மாதிரி தான் இவர் என்ன பண்ணுவார், யாக்ஞவல்கர் ரொம்ப கட்டியார். என்னப்பா கேள்வி, நமக்கு தெரியாத கேள்வி கட்டுற போகிறோம் அப்படின்னு ரொம்ப அசால்ட்டாக என்ன பண்ணுவார், அந்த சபைக்குள்ளே போயிடுவார். அவங்க சிஷியெல்லாம் கூப்பிடுவார். அந்த சிஷியெல்லாம் கூப்பிட்டு அந்த 1000 மாட்டையை ஓட்டிகிட்டு போயிடுங்கப்பா அப்படி. உடனே பக்கத்தில் இருக்கிறவங்களாம் எல்லாரும் முழிக்கிறாங்க, என்னப்பா அது, நாங்கள் என்ன கேள்வியே ஆரம்பிக்கலை, அதுக்குள்ளே பரிசு பொருளை ஓட்டிகிட்டு போயாங்கிற, கேள்வி கேட்கறதுக்குலாம் பதில் சொல்லிட்டு போயா அப்படின்னு அவங்களாம் சொல்கிறாங்க. சரிப்பா அதனால் என்ன கேளுங்க அப்படிங்கிறார் உடனே. அதனால் முதல்ல என்ன பண்ணுறாரு அவர், அந்த யாக்ஞவல்கியோ விஜய் கிஷுன்னா பசு மேலே ஆசை அவருக்கு. ஏன்னா நிறைய சிஷ்யர்கள் நிறையா இருக்காங்க, நல்ல குருவாக தான் சிஷ்யர்கள் நிறையா இருப்பாங்க இல்லையா, எல்லாருக்கும் பால் வேணும் இல்லையா. அதனால் என்ன பண்ணுறாரு, விஜய் கிஷுன்னா அந்த பசு மேலே அவருக்கு ஒரு பிரியம். விஜய் கிஷு கதாயாம், இது ஒரு கதை. விஜய் கிஷு கதாயாம், பசுக்கு மேலே பிரியம் இருக்கிறதுனால அங்கே போகிறார். பகுவிதேனா அந்த தத்துவ நிரூபணேக, பகுவிதேன தத்துவ நிரூபணேன. யார் எந்த கேள்வி கூட நான் சொல்கிறேன்ப்பா, நிரூபணம் பண்ணிடுறேன். நிரூபணம் சொல்லுங்கள், கேளுங்கப்பா, என்ன கேள்வி அப்படின்னு. சில பேர் பாடம் நடத்தினோடனே கேளுங்கப்பா, வாத்திய பசங்க ஸ்டூடெண்ட்டை கேட்பார், இது பண்ண கேளுங்கப்பா அப்படின்னு. எல்லாம் தைரியம், இவருக்கு என்ன தைரியமாக இருப்பார். நான் என் கிளாஸ்லாம் கேட்டுருவோம், கேளுங்கப்பா, அவன் ஒன்று கேட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம், பதில் சொல்லிடுவோம் தெரியும். அதேமாரி அவர் என்ன பண்ணுறாரு, கேளுங்கப்பா அப்படிங்கிறாரு.
பகுவிதேன தத்துவ நிரூபணம். நான் என்ன பண்ணுறாரு, எல்லா கேள்விக்கும் நிரூபணம் பண்ணிடுறார். யார்? யாக்ஞவல்கியர். இப்போ ஜெயிச்சிட்டார் இல்லையா? ஜெயிச்ச பிறகு பசு ஓட்டிட்டு போகலாம்ல, நிறுவனம் பண்ணிடுறாரு. அப்போ அந்த பசெல்லாம் ஓட்டிட்டு போங்கப்பா, இப்போ யாரும் ஒன்றும் சொல்ல போகிறதில்ல, ஓட்டிட்டு போயிட்டார். இது முதல் கதை. இரண்டாவது என்னென்னா வீதராக கதாயாம். இது வந்து ரெண்டாவது கதை. இதில் என்ன பண்ணுறாருன்னா, அதில் இந்த மீட்டிங்கில் யாராக இருக்காங்கன்னா அஸ்வலர், பெரிய பெரிய ஆள்லாம் உட்காந்துருக்குறாங்க அந்த மீட்டிங்கில். கார்கி இருக்காங்க, அதேமாரி பிரப்ருதீன், அஸ்வலர், இவங்கெல்லாம் எல்லாருமே நிறைய பேர் பெரிய ஆளாக இருக்கிறாங்க. எல்லாரும் கேள்வி கேட்குறாங்க, அவங்க உள்ளுக்குள்ள டவுட்டை கேட்குறாங்க. அதுமாரி எல்லாத்துக்கும் பதில் சொல்லிடுறாரு. சொல்லிவிட்டு பசுமாட்டியோ 1000 பசுக்களையோ, அந்த காலத்தில் பசுன்னா அது ஒரு பெரிய பரிசு பொருள், அந்தமாரி ஓட்டிகிட்டு போயிடுறாரு. அடுத்தது முதல் கதை. இரண்டாவது என்ன பண்ணுறாரு, ஜனகரே இவர் எல்லாம் டிசைட் பண்ணிட்டார். யார்? யாக்ஞவல்கியர். நம்ம ரெடியாக என்ன பண்ணுறோம், இதுக்கு போயிடணும், சன்னியாசத்துக்கு போயிடணும், மனநத்துக்கு போகணும் அப்படின்னு நினச்சிடுறாரு. நினச்சி அதுக்காக ஸ்டெப் எடுக்கிறாரு. எடுக்கும்போது முதல்ல இந்த இதுக்கு போகிறாரு, ஜெயிச்சிடுறாரு. இரண்டாவது என்ன பண்ணுறாரு, ஜனக மகாராஜா என்ன பண்ணுறாரு, அவங்களுக்குள்ள ஒரு பெரிய ஒப்பந்தம். முன்னாடி அவர் வந்து ஜனக மகாராஜா இவருக்கு அக்னி கோத்திரத்தை சொல்லித்தரார், ஒரு காலத்தில் சொல்லித்தரார். யாருக்கு? யாக்ஞவல்கியருக்கு ஜனகர் சொல்லித்தரார். அப்போ இதை கற்றுக்கிறாரு. அவர் கற்றுட்டு இருக்கும்போது, நான் ஏதாவது உங்களுக்கு இது கொடுக்கணும் இல்லையா, பரிசு பொருள் கொடுக்கணும் இல்லையா, என்ன கேளுங்க, நான் கொடுக்குறேன். இப்போ ஒன்றும் வேணாம்ப்பா, இது நீ விட்டுடு, நான் எனக்கு சமயம் வரும்போது நான் அதை கேட்டு உன்கிட்ட வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லிடுறாரு ஜனகர். இப்போ இந்த நேரத்தில் என்ன பண்ணுறாரு ஜனகர், நீ என்ன பண்ணுப்பா, எனக்கு இந்த ஆத்ம ஞானம் எவ்வாறு கிடைக்க வேண்டும் என்பதை எனக்கு சொல்லிக் கொடு அப்படின்றாரு. இந்த நேரத்தில் இவருன்னு ஏதோ ஒரு டிசிஷனில் போடுங்கிறாரு. சரி உட்காரு, நம்ம என்ன முன்னாடி ஒப்பந்தம் பண்ணிட்டார், அதனால் சொல்லிக் கொடுக்குறாரு. உடனே இந்த ஆத்ம ஞானத்தை எவ்வாறு வந்து கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிடுறாரு. இதைத்தான் இந்த அவசாத்திரயத்தை பற்றி நல்லா அழகாக சொல்லிக் கொடுக்கின்றார். சொல்லிக் கொடுத்து அவரும் பிராப்தம் பண்ணிடுறாரு. உனக்கு ஆத்ம வித்யா ஞானம் கிடைக்கட்டும் அப்படின்னு சொல்லிடுறாரு. அவருக்கு அப்புறம் அது கிடைக்குது. அதனால் ஜனகருக்கும் அந்த கதை ரெண்டாவது முடியுது. மூன்றாவது, இது வரைக்கும் அவர் வீட்டில் கூறாமல் புல் சன்னியாசம் இல்லையா, யாக்ஞவல்கியர் இது வரைக்கும் சொல்லலை. சொன்னால் ஏதாவது பிரச்சனை முன்னே வந்துடும்ட்டு என்ன பண்ணுறாரு, இப்போ போய் மைத்ரேயி கிட்ட சொல்கிறார், நான் சந்நியாசம் எடுத்துக்கொள்ள போகின்றேன் என்று சொல்கிறார். அப்படின்னா உங்களுக்கு இங்கே மனைவி இருக்காங்க, இவ்வளவு சொத்துக்கள் இருக்கிறது, இதை விட்டு நீங்கள் காட்டுக்கு போய் என்னத்தை அவ்வளோ சுகம் காண போகிறீங்க அப்படின்னு அந்த அம்மா மைத்ரேயி கேட்குறாங்க. அப்போ வேறு ஏதோ ஒன்று இருக்குது இல்லையா, அந்த ஆத்ம ஞானம் கிடைப்பதற்காக தான் நீங்கள் அங்கே போகிறீங்க, அந்த ஆத்ம சுகம் உங்களுக்கு அங்கே வேணுங்கிறதுக்காக தான் இதெல்லாம் விட்டுட்டு போகிறோங்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு, அப்படின்னா எனக்கு அதை சொல்லிக் கொடுங்க, முதல்ல எனக்கு சொல்லி கொடுத்துட்டு நீங்கள் போங்க அப்படின்னு சொல்கிறாரு. உடனே மைத்ரேயிக்கு அழகாக இவர் சொல்கிறாரு, ரொம்ப வேகமாக சொல்கிறார், ஸ்பீடாக. ஏன்னா போகிற நேரத்தில் சில பேர் வீட்டுக்கு பொறுத்த சொல்கிறோம் இல்லையா, அதேமாரி சொல்லி கொடுக்குறாரு. சொல்லி கொடுத்து அந்த அம்மாவுக்கு அந்த பிராப்தி கிடைத்து விடுகிறது. அந்த மைத்ரேயின் ஞானியாக வீட்டிலே ஆகிடுறாங்க. இவர் திரும்பி இந்த சன்னியாசத்துக்கு போய் விடுகிறார். இந்த 3 கதைகளும் தான் இந்த ஸ்லோகத்திலே கூறப்பட்டுள்ளது, வேற ஒன்றும் நல்லது. வீதராக கதாயாம், இது ஒரு கதை முடிந்தது. வீதராக கதாயாம்னா என்னன்னா, ஒரு கதை வெற்றிகரமாக முடிந்தது. அந்த விஜித்தியனை வெற்றி கொள்றதுன்னு அர்த்தம், விப்ரான்னா ஞானி என்று அர்த்தம். இதெல்லாம் வேற ஒன்றும் இல்லை, இதில் உள்ள ஒரு மீனிங் இது, வேற ஒன்றும் இல்லை. இதுதான், வேற ஒன்றும் இல்லை. அது எவ்வாறு எனில் மிக பெரும் வித்வானாகிய பகவான் யாக்ஞவல்கியரை மறக்காதீங்க. இனிமே ஆத்ம நமக்கு வித்யாவுக்கு யாக்ஞவல்கியர் மிக அழகான நிறைய புக்கெலாம் இருக்கிறார். எவ்வாறு சங்கரர் வந்து நமக்கு மிக முக்கியமாக கருதப்படுகிறாரோ அதேமாரி இவரும் மிக முக்கியம். வியாசர், யாக்ஞவல்கியர், சங்கரர் 3 பேரையும் நம்ம மறக்கக்கூடாது. 1000 பசுக்களையும் பணத்தையும் வெல்வதற்காக விருப்பு உண்டவராகிய இந்த யாக்ஞவல்கியர் அந்த பிருகதாரண்யத்திலே முனிகாண்டத்திலே சொல்லப்பட்டுள்ளது. 3வது காண்டத்திலையும் 4வதுலேயும் இதை பற்றி மிக அழகாக சொல்லியிருக்க இந்த கதை இருக்கிறது, வேற ஒன்றும் இல்லை. அதனால் நம்ம ஒன்று கதை சொல்லதில்லை, அதில் பிருகதாரண்ய உபநிஷத்திலே இருக்கிறது. அநேக விதங்களாக தத்துவத்தை நிரூபணம் செய்ததன் மூலமாக ஆஸ்வலர் முதலிய முனைவர்களை வெற்றி கொண்டு பசுக்களை வென்றுகிறார். வைராக்கியம் அடைந்த பிறகு, இதுக்கு பிறகு அவர் ஒரு வைராக்கியம் வரும் எல்லாருக்குமே இல்லையா. ஒரு ஜெயித்த பிறகு முதல் சண்டையில் தான் ராஜா ஜெயிச்சுருவாருன்னா அடுத்தடுத்து சண்டை போகலான்னு நினச்சிடுவார் இல்லையா. அதேமாதிரி ஒரு வைராக்கியம் அதுக்கு பிறகு என்ன பண்ணுறாரு, இவர் ஜனகருக்கு விரிவாக சொல்லிக் கொடுக்கின்றார். தன் மனைவியாக மைத்ரேயிக்கும் போதித்து விருப்பம் உடையவராகி மைத்ரேயி சீக்கிரமாக தத்துவத்தை நோக்கி நீ குவிய வேண்டும், உள்முகமாக குவிய வேண்டும். அப்பொழுதுனா ஆத்மா நமக்கு தெரியும், பகுமுகமாக இருந்ததுன்னா எனக்கு தெரியாது இல்லையா. உள்முகமாக இருக்கும் பொழுது அந்த கர்த்தவிய கர்மங்களிலிருந்து சந்நியாசம் செய்து கொள்வதாக சத்திய பிரமாணம் செய்தார். இவரே பிரமாணம் செய்து வைத்துக்கொண்டு சந்நியாசத்தை
இவர் யாக்ஞவல்கியர் எடுத்துக்கொள்கிறார். இது பிருகதாரண்ய உபநிஷத்தில் 2வது அத்தியாயத்திலையும் 4வது பிராமணத்திலையும் 4வது அத்தியாயத்தில் 3வது பிராமணத்திலும் இது கூறப்பட்டுள்ளது. அடுத்தது மணி என்னது? 3:40. இன்னும் ஒரு ஸ்லோகத்தோட பிடிச்சிடலாம். ஞான மாத்திரே யத்யபி சர்வ ஆசிரமினாம் அதிகாரக ததாபி சந்நியாச நிஷ்டா ஏவ பிரம்ம வித்யா மோட்ச சாதனம் ந கர்மசகிதா இதி பிச்சாசரியம் சரந்தக. இது முண்டக உபநிஷத்திலே 1:2:11 கூறப்பட்டுள்ளது. சந்நியாச யோகாத் இன்னொன்று முண்டக உபநிஷத்திலே 3:2:6 இது கூறப்பட்டுள்ளது. இந்த ஸ்லோகம் ஞானம் மாத்திரேனா, ஞான மாத்திரே யத்யபி சர்வ ஆசிரமினாம், எல்லோருக்கும் அப்படியே இருந்தாலும், ததாபின்னா அப்படியே இருக்கட்டும், ததாஸ்து. சில மந்திரங்கள்லாம் சொல்லும்போது ததாஸ்து ததாஸ்து அப்படியே ஆகட்டும். நம்ம ஏதாவது தப்பாக சொல்லிட்டோன்னா ததாஸ்துன்னு சொல்லிட்டோம்னா என்ன ஆகிடும்? அது தப்பு நமக்கு வந்துடும். அதனால் நல்லதாக இருக்கிறது மட்டும் நம்ம என்ன சொல்லணும்? ததாஸ்து ததாஸ்து. சில மந்திரங்கள் நிறைய ததாஸ்து என்று சொல்வார்கள். இவ்வாறு அப்படியே இருந்தாலும் இதில் என்ன சொல்கிறாருன்னா, ஞானத்தை அடைவதில் மட்டும் அனைத்து ஆசிரமங்களுக்கும் தகுதி இருந்தாலும் கூட துறவோடு கூடிய பிரம்ம ஞானமே மோட்ச சாதனம். இங்கே வீட்டில் இருந்துட்டு அவங்க எல்லாத்தையும் செய்ய முடியாது. அவங்களுக்கு அது பரோட்ச ஞானம் மட்டும்தான் கிடைக்கும். ஆனால் உண்மையாக நமக்கு அந்த மனனம் செஞ்சு ஞான நிஷ்டை ஏற்படணும்னா சந்நியாசம் தான் வேறு வழி. நமக்கு இதில் கிரகஸ்தனாக இருந்து கொண்டு அந்த ஞானம் ஆத்ம ஞானம் அடைய முடியாது, ஞான நிஷ்டை கிடைக்காது என்று சொல்கின்றார். அந்த மோட்ச சாதனம், கர்மத்தோடு கூடிய பிரம்ம ஞானம் மோட்சத்திற்கு சாதனமாகாது. கர்மத்தை செஞ்சுக்கிண்டே அந்த ஞானத்தை அடைய முடியாது என்று சொல்கிறார். ஞானத்திற்கு வந்துட்டுன்னா கர்மம் ஸ்டாப் ஆகிடும். கர்மம் ஸ்டாப் ஆனால் தான் ஞான நிஷ்டை நமக்கு கிடைக்கும் என்று சொல்கின்றார். அடுத்ததாக இன்னும் ஒன்று பார்த்துருவோம். வித்யா கர்ம விரோததாத் ச நஹி பிரம்மாத்மா ஏகத்வ தர்சனேன ச ஹ கர்மஸ்வப்னே அபி சம்பாத இதும் சக்கியம் வித்யாயா காலவிசேஷ அபாவாத் அந்யத நிமித்தவாத் காலசங்கோச அனுபவத்தி யத்து கிருகதேஷு பிரம்ம வித்யா சம்பிரதாய கர்த்ருத்வாதி லிங்கம் ந தஸ்துதி நியாயம் பாதிதும் உஸ்தகே நகி விதிசதேன அபிதமக பிரகாசயோ ஏகத்திர சத்வாவக சக்கியதே இது சம்பந்த பாஷ்யம். முண்டக உபநிஷத்தில் சம்பந்த பாஷ்யத்தில் இது சங்கரரால் கூறப்பட்டுள்ளது. ஒவ்வொரு பாஷ்யத்துக்கும் உபநிஷத்துக்கும் அவர் ஒரு சம்பந்த பாஷ்யம்னு ஒன்று எழுதுவார் சங்கரர். இது கிட்டத்தட்ட ஒரு 5-6 பக்கம் இதுக்கு பகவத்கீதைக்கும் எழுதியிருக்கிறார் அழகாக. பகவத்கீதையில் 2வது அத்தியாயத்தில் தான் அந்த பாஷ்யமே ஆரம்பிக்கிறார். கிட்டத்தட்ட 11வது ஸ்லோகத்தில் இருந்தால் சங்கரர் பாஷ்யம் எழுதுவார். முதல் அத்தியாயத்துக்கு பாஷ்யமே கிடையாது, சங்கருடைய பாஷ்யம் கிடையாது. 2வது அத்தியாயத்திலும் முதல் 10 கிடையாது. அந்த 11வதுலேருந்து ஆரம்பிக்கும் போது ஒரு சம்பந்த பாஷ்யம் அழகாக இருப்பார். அந்த பகவத்கீதையினுடைய அப்ட்ராக்டை கம்ப்ளீட்டாக அதில் இருக்கும் பார்த்தீங்கன்னா. அவ்வாறு அதில் முண்டக உபநிஷத்தில் இதை கூறியிருக்கின்றார். இதில் என்னென்ன வேற ஒன்றும் அர்த்தம், இது ஞானமும் கர்மமும் ஒன்றுக்கொன்று விரோதமாக இருக்கும். ஞானம் வேணும்னா கர்மத்தை செய்யக்கூடாது. ரெண்டும் ரெண்டு விரோதமாக உள்ளது. பிரம்மமும் ஆத்மாவும் ஒன்று என்ற ஐக்கிய ஞானத்தோடு, பிரம்மமும் ஆத்மாவும் ஒன்று தான், அதை முன்னாடி சொல்லிட்டேன் உங்களுக்கு, என்ற ஐக்கிய ஞானத்தோடு கூட கர்மத்தை சோதித்து பார்ப்பது என்பது கனவிலும் முடியாது. எப்போ நீ ஆத்மாவும் பிரம்மமும் ஒன்று என்று நினைத்து கொண்டு ஆத்மா லோகத்தில் இருக்கும் பொழுது கர்மங்கள் தேவையில்லை என்று, கர்மம் செய்ய வேண்டாம், செய்யக்கூடாது. கர்மம் செஞ்சுட்டே இருந்தோம்னா ஞான நிஷ்டை கிடைக்காது. அப்பொழுது ஏனெனில் ஆத்ம ஞானமானது குறிப்பிட்ட காலத்தில் உண்டாகும்.
அது ஒரு குறிப்பிட்ட காலத்தில் தான் இந்த ஞானம் கிடைக்கும். அதுக்கு ஒன்றும் கால பரிவாரம்லாம் கிடையாது. இந்த காலத்தில் தான் நடக்கும் அப்படிங்கிறது கிடையாது. அது அவங்களுடைய இண்டிவிஜுவலை பொறுத்துட்டு. ஆகையால் காலத்தால் ஞானத்தை வரையறுக்க முடியாது. ஆனால் பிரம்ம வித்யாவை பிரவர்த்தி செய்ய தன்மையானது இல்லறத்தரவர்களுடைய ரிஷிகளிடத்தில் காணப்படுகின்றதே. நிறைய ரிஷிகள் இல்லறத்தில் இருந்துக்கிட்டே நிறைய இதேமாரி ஞானத்தை பெற்றிருக்கிறாங்க அவங்க. ஆனால் இருந்தாலும் ஞான விஷயத்தில் அவங்களுக்கு அந்த ரிஷிகளாக இவர் யாக்கியவல்கர் ரிஷி தான் அவர். ஆனால் கல்யாணம் இதுக்கு போயிடுறாரு இல்லையா, அவர் சன்னியாசம் ஆயிடுறாரு. உள்ள நியாயத்தை அந்த அடையாளங்களாக நீக்க முடியாது. நூற்றுக்கணக்கான விதிகளாலும் விதிகள் நிறையா போட்டாலும் இருளையும் வெளிச்சத்தையும் ஒன்றாக்க முடியுமா? இருள் வேற, வெளிச்சம் வேற, இது ரெண்டும் தனித்தனி தான். அதேமாதிரி நிறைய விதி போட்டாலும் நம்ம மாற்ற முடியாது. ஆகவே ஞான கர்ம சமுச்சியமும் முடியாது. நிறைய பாகவத்தில் இது நம்மளுடைய பகவத்கீதையிலே வருது. ஞான கர்ம சமுச்சியம் ரெண்டும் ஒன்றா செய்ய முடியுமா? சில பேர் செய்வாங்க. அர்ஜுனன் சொல்கிறான் இல்லையா, நான் ஞானத்தை கற்றுக்கிறேன், நான் பாட்டு சண்டை போட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லைப்பா, நீ கர்மம் செய்யும்போது கர்மம் தான் செய்யணும். கர்மம் அதுவும் இல்லாமல் நீ ஞானத்தை நீ கற்றுக்கூடாது. ஏன் சொல்கிறாரு? நீ சுயதர்மம், உனக்கு சண்டை போட வேண்டியது உன்னுடைய சுயதர்மம். நீ உன்னுடைய குடும்பத்தினுடைய அது பாதுகாக்கும், மக்களை பாதுகாக்க வேண்டியது உன்னுடைய சுயதர்மம். அதனால் நீ சண்டை போட்டு தான் ஆகணும்ப்பா. நீ ஞானியாக முடியாது, நீ துறவியாக முடியாதுன்னு சொல்லிடுறாரு. அதுக்குதான் ஞான கர்ம சமுச்சியம். சமுச்சியம்னா ரெண்டும் ஒன்றா சேர்றது சமுச்சியம். அந்த சமுச்சியம் முடியாது உனக்கு அப்படிங்கிறது. என்ற சந்நியாசத்தையும் கர்மம் என்பது கிருகாசிரமத்தையும் குறிக்கும். கர்மம் கிருகாசிரமத்தை குறிக்கும். சந்நியாசம் சந்நியாசமாக குறிக்கும். எப்பொழுது கர்மம் செஞ்சுட்டு இருக்கானா அவன் கிரகத்தில் இருக்கான்னு அர்த்தம், வேற ஒன்றும் இல்லை. கிரகஸ்த ஆசிரமத்தையும் சந்நியாச ஆசிரமத்தையும் ஒன்றாக ஆக்க முடியாது, ரெண்டையும் ஒன்றா ஆக்க முடியாது. தியாகனவன்னா தியாகம் பண்ணால் தான் சன்னியாசி ஆகலாம். அப்பொழுது அமிர்தத்துவம் உனக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்துவிடும் என்று இதில் கூறுகின்றார். இதில் மமகாரம் அகங்காரம் இரண்டும் போய்விடும். மமகாரம்னா என்னது? இவன் கேட்பான், முதல் ஸ்லோகத்திலே கேட்குறான் இல்லையா, இதில் பகவத்கீதையில் யார் கேட்குறா? திருதராஷ்டிரன் கேட்குறான், ஏன்பா நம்ம பையன்லாம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு. மமகாரம், அது மமகாரம். ஏன்னா அவனுக்கு 2 பேரும் அண்ணன், ஒன்று தம்பி பிள்ளை, ஒன்று சொந்த பிள்ளை இல்லையா. தம்பி பிள்ளையும் பிள்ளையாக தானே கருதுணும் அவன். ஆனால் நம்ம பிள்ளையெல்லாம் எப்படிப்பா இருக்கான்னு தானே கேட்பான் அவன். அதனால் மமகாரம். அகங்காரங்கிறது நம்ம உள்ளர போகும்போது அந்த அகங்காரங்கிறது அந்த மனம் சித்தம் புத்தி அகங்காரத்துலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக நமக்கு அகங்காரம் அப்படிங்கிறது. மமகாரங்கிறது எல்லாத்தையும் நம்மளுதுன்னு சொல்லிக்கிறது மமகாரம். இதனுடைய பொருள் என்ன? இதை நிறுத்திக்கிறோம் போகிறோம். தியாகேகி எனவ அமிர்தத்துவம் மானசக, இது கைவல்ய சுருதியில் இவ்வாறு கூறப்பட்டுள்ளது என்று முடிக்கின்றார். ஸோ இந்த வகுப்பில் நம்ம 2க்கும் நிறுவனம் பார்த்துருக்கிறோம். மிக அழகான கருத்துக்கள் இதில் கூறப்பட்டுள்ளது. ஒவ்வொரு ஸ்லோகமும் அவ்வளவு வேல்யூ உள்ளது. எல்லாத்தையும் எடுத்து ஒவ்வொன்றுலேருந்து பிக்கப் பண்ணி போட்டிருப்பார். அதில் விதிஷா சன்னியாசி தான் முதல்ல பார்த்துருக்குறோம். அதனுடைய நிறுவனத்தை நம்ம பார்த்துருக்கிறோம். 2வது விவித சன்னியாசத்தில் அதனுடைய நிறுவனத்திற்காக யாக்ஞவல்கியனுடைய இதிலேருந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக குறிப்புகளை எடுத்து அதனுடைய பிருகதாரண்ய உபநிஷத்திலையும் தைத்திரிய உபநிஷத்திலையும் கடைசியாக இப்பொழுது இந்த கைவல்ய சுருதி அதுலேயும் நம்ம எடுத்திருக்கிறோம். கைவல்ய சுருத்தின்னு ஒன்று இருக்கிறது. இதேமாரி எடுத்து நம்ம இதை கொஞ்சம் கொஞ்சமாக விளக்கம் பார்த்துருக்கின்றோம். இனி வர வகுப்புகளில் நம்ம இதனுடைய கொஞ்சம் தொடர்ச்சி கொஞ்சோண்டு இருக்குது. இதை முடிச்சுட்டு நேராக நம்ம இந்த இதுக்கு போயிடலாம், ஜீவன் முக்தி சுரூபத்துக்கு நேராக போயிடலாம். அது எப்படி இருப்பாங்க அப்படிங்கிறத போயிடலாம். ஓம் பூர்ணமதா பூர்ணமிதம் பூர்ணா முதச்சதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்டதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஏதாவது டவுட் இருந்தால் கேளுங்க, ஏதாவது சந்தேகம் இருந்தால்.